வேதத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை நாம் எடுத்து மைக்கிலே வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் வேற ஒரு சத்தம் வானத்திலிருந்து. ஓகேப்பா, அப்படியே இருக்கட்டும். ஆமென். சத்தம் உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும், அவளுக்கு நேரிடுகிற வாதைகளிலே அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே வாருங்கள் என்கிற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையுமாக சாட்சியமாக உங்கள் நடுவில் நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில யார் யாரை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதை முதலாவது அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய எழுத்தின்படியான வாழ்க்கையில கணவன் மனைவியை பற்றி அதிகமாக யோசிக்கிறார். என் மனைவியை எப்படி நான் சந்தோஷப்படுத்த முடியும், என் மனைவியை எப்படி, என்னப்பா திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது, என் மனைவியை எப்படி நான் திருப்திப்படுத்த முடியும். கணவன் மனைவியை பற்றி யோசிக்கிறார், மனைவி கணவனை பற்றி யோசிக்கிற காலம். பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி யோசிக்கிற ஒரு காலம். ஆமென். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய இந்த யோசனைகள் எல்லாமே சுயநலம் உள்ளவைகளா இருக்கிறது. நம்முடைய தேவைகளை கருதி நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பற்றி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறார் என்பதை என்றைக்காவது நீங்கள் யோசித்தது உண்டா? அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய விசுவாச ஓட்டத்தை பற்றி, பரிசுத்த ஜீவியத்தை பற்றி, சகல அண்டத்தையும் படைத்த தேவனாய கர்த்தர் அவர் என்ன யோசிக்கிறார்? அவருடைய யோசனை எல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் நித்திய நரகத்திலே தள்ளப்படக்கூடாது, நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட வேண்டும். எப்படியாவது என் ஆவியை பெற்ற ஜனம், என் சாயலை பெற்ற ஜனம், என் ரூபத்தை பெற்ற ஜனம் என்னுடைய வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி அவர் யோசிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய யோசனை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி இருக்கிறது. என் சபையை எப்படி கட்டலாம், ஊழியத்திலே எப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம், என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் போஷித்து காப்பாற்றி உடுத்துவிட்டு நடத்தலாம். சில நேரங்களிலே மனுஷனுடைய யோசனைக்கும் ஆண்டவருடைய யோசனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய யோசனை நாம் எப்படியாவது தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று அவர் யோசித்த அந்த யோசனையின் விளைவுதான் இந்த 4 நாட்கள் சுவிசேஷ கூட்டம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன்
தம்முடைய பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி அவர் யோசித்தார். அவர் யோசித்ததினால்தான், அந்த யோசனையின் விளைவுதான் மனித அவதாரம் எடுத்து தெய்வம் இந்த அண்டத்திலே இறங்கினார். அந்த யோசனையின் விளைவுதான் ஸ்தோத்திரம் 3.5 ஆண்டுகள் அவர் செய்த இந்த சுத்தமான சுவிசேஷத்தின் களப்பணி வேலைகள். இயேசுவினுடைய யோசனை நம் பக்கமாக திரும்பி இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஸ்தோத்திரம் மறுபடியும் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரப்போகிறாரே. இதனுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரும் நம்மை குறித்து யோசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய யோசனை ஸ்தோத்திரம் நம்மளை உணர்த்தி நமக்கு கற்பித்துக் கொடுத்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும்படி பரிசுத்த ஆவியானவரும் நம்மை குறித்து யோசிக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து யோசிக்கிறதினால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். கையவிய தலைய சொல்லுங்க. கவனமாக சத்தியத்தை அறிவுபூர்வமாய் தலைக்குள்ள எடுக்க வேண்டும். சும்மா கத்துவதோ கூச்சல் போடுவதோ எமோஷனல் ஆவதோ உணர்ச்சி வசப்படுவதனால் ஒண்ணு நடக்க போவது கிடையாது. சரியான உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்திற்கும் உபதேசத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சுவிசேஷம் என்பது ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையிலே குழந்தையை உருவாக்குவதுதான் சுவிசேஷம். ஆனால் உபதேசம் என்பது அந்த உருவாக்கப்பட்ட அந்த குழந்தையை நல்ல கைகளோடு கால்களோடு அவயங்களோடு அந்த குழந்தையை அந்த கருவை ஒரு முழு குழந்தையாக உருவாக்கி அந்த கருவறையை விட்டு வெளியே கொண்டு வருவதுதான் உபதேசமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு உபதேசம் கட்டாயம் தேவைப்படுகிறது. சுவிசேஷம் பாலை போன்றது. உபதேசம் என்பது பாலை கடைந்து எடுத்த நெய்யை போன்றதுதான் உபதேசம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சனிக்கிழமை காலையில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் பாலை கடைந்தெடுத்த ஸ்தோத்திரம் நெய்யான உபதேசத்தை கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல அளவில்லாமல் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரினால் பிதாவும் நம்மை குறித்து யோசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நம்மை குறித்து யோசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து யோசிக்கிறபடியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிறார். அது என்னங்க? வாக்கு கடங்காத பெருமூச்சு. மூச்சுக்கும் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் எல்லாமே மூச்சு விடுகிறோம். வெளியில் இருக்கிற காற்றை எடுத்து ஸ்தோத்திரம் டம் கட்டி நாம் மூச்சு விடுகிறோம். ஆனால் நாம் விடுகிற மூச்சுக்கு சில நொடிகள் இடைவெளி இருக்கிறது. எடுப்பதற்கும் எடுத்ததை வெளியே விடுவதற்கு இடைவெளி இருக்கிறது. ஆனால் ஆவியானவரோ இடைவெளி இல்லாமல் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அழிந்து போயிடக்கூடாது, நீ நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று அவர் பெருமூச்சு விட்டு ஜெபம் கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய யோசனைக்கும்
ஆண்டவருடைய யோசனைக்கும் வித்தியாசம் என்றைக்காவது யோசித்தீர்களா? என்னுடைய யோசனை எப்படிப்பட்டது? உனக்காக படைக்கப்பட்ட சூரியன், நமக்காக படைக்கப்பட்ட சந்திரன், நமக்காக படைக்கப்பட்ட வான சேனைகள், ஆறுகள் உனக்காக, கடல் உனக்காக, நீர் உனக்காக, நிலம் உனக்காக, நெருப்பு உனக்காக, மரங்கள், செடிகள், கொடிகள், காய்கள், ஆமையின் பழங்கள், மச்சங்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாமே உனக்காக யோசித்து யோசித்து படைத்தார். கைதட்டி அல்லேலியா சொல்லுங்க. எனக்கு என்ன தேவை என்பதை என் தகப்பன் யோசித்ததை விட, என் தாய் யோசித்ததை விட நான் அட்வான்ஸ் ஆய் ஒரு படி மேலே போய் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். அம்மா அப்பா பிள்ளைகளுடைய தற்கால வாழ்க்கையை பற்றி தான் யோசிப்பார்கள். குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அவனை சரியாய் வளர்க்க வேண்டும், ஆமே ஸ்தோத்திரம், 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைக்க வேண்டும், ஒரு கல்லூரி அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அடுத்த கட்ட யோசனை, படிச்சுட்டா, டிகிரி எடுத்துட்டா, 10 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் அடுத்து என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். ஒரு பெற்றோருடைய யோசனை பிள்ளையை குறித்த தற்காலிக குறுகிய வருஷத்தின் யோசனை. ஆனால் ஆண்டவருடைய யோசனை இந்த உலகத்தோடு உன் வாழ்க்கை முடிவதல்ல, இதற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கையை, ஒரு நிரந்தர வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன யோசிக்கிறோம்? அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம், அடுத்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், எந்த பாவத்தை செய்யலாம். நம்முடைய யோசனை பாவம் நிறைந்த யோசனைகள், துன்மார்க்கம் நிறைந்த யோசனைகள், பெருமை கலந்திருக்கிறது. நம்முடைய யோசனையிலே பெருமை கலந்திருக்கிறது, நம்முடைய யோசனையிலே ஆணவம் கலந்திருக்கிறது, நம்முடைய யோசனையிலே அகங்காரம் கலந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம், ஆமீன், ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கொஞ்சம் வலிக்கும், ஆனால் சகித்துக் கொள்ளுங்கள். ஆமே ஸ்தோத்திரம். ஆபரேஷன் சக்சஸ் ஆகி முடியும். நம்முடைய யோசனையிலே திமிர் கலந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய யோசனை அப்படி அல்ல. அது தெய்வீகமான யோசனை, அது பரிசுத்தமான யோசனை, அது நித்தியத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற யோசனை. ஐயா, கர்த்தராகிய தேவனுடைய யோசனை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பிசாசு. பிதா மட்டுமா நம்மளை பற்றி யோசிக்கிறார்? குமாரன் மட்டுமா நம்மளை பற்றி யோசிக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் மட்டுமா நம்மளை பற்றி யோசிக்கிறார்? வேற யாரு? பிசாசும் நம்மளை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறான். சோத்திரம் வரமாட்டேங்குது. அவருடைய யோசனை கெச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சொல்லுங்க, இது யாருடைய யோசனை? பிசாசின் யோசனை. யாரை காயப்படுத்தலாம், யாரை குற்றப்படுத்தலாம், யாரை பழிவாகலாம், யாருடைய பரிசுத்தத்துக்கு உழை வைக்கலாம், யாரை தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி தடுக்கலாம், யார் வசனத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடி, அதன்படி வாழ முடியாதபடி தடை செய்யலாம். அவன் வகை தேடி, மாம்பழத்திலே பல வகை, வாழைப்பழத்திலே பல வகை, கொய்யா பழத்திலே பல வகை, அவன் வகை வகையான அவன் காரியங்கள். அதே போல பிசாசினுடைய யோசனைகளிலே பாவங்கள் வகை வகையாயிருக்கிறது. உலகத்திலே நம்மளை விழுத்த, நம்மளை அழிக்க அவன் வகை வகையான பாவத்தை, ஆமே ஸ்தோத்திரம், வகை வகையான ஆடம்பரங்கள், வகை வகையான ஆடை அலங்காரங்கள், வகை வகையான கண்ணில, மூக்கில, உதட்டில, நகத்தில பெயிண்ட் டப்பாக்கள். உண்மைதானே? அல்லேலூயா.
ஒரு சபையில எழுப்புதல் கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். காணிக்கை பாட்டு பாடும்படிக்கு பிரசங்கத்துக்கு முன்பதாக காணிக்கை பாட்டு கொஞ்சம் ஆளிப்படும். இப்பொழுது விசேஷித்த காணிக்கை பாடல் நம்ம மத்தியில் இருக்கிற அவங்க ஒரு சிங்கர், ஒரு லேடி, நல்ல ஒரு சிங்கர், நல்ல வாய்ஸ், அவர்கள் பாடுவார்கள் என்று அழைத்தார். பாஸ்டர் மைக்கை கொடுத்தார். இந்த மாதிரி மைக்ல மஞ்சள் கலர் பஞ்சு போட்டிருந்தாங்க. அந்த அம்மா மைக்கை தூர வச்சு பாடினாரும் பரவாயில்ல, சொண்டோட ஒட்டிக்கிட்டு பாடினான். பாடி முடித்த உடனேயே அந்த மைக்கை பிரசங்கம் பண்ண என் கையில கொடுத்தார்கள். அவள் உதட்டில் அடித்திருந்த சிகப்பு கலர் பெயிண்ட் டப்பா அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டி இருந்தது. அந்த மேடையிலேயே என்னை அழைக்கிற பாஸ்டர் எனக்கு பெருசு இல்லை, என்னை அழைத்த தேவன் தான் எனக்கு பெருசு. அப்படியே பஞ்ச ரெண்டா பிச்சு தூக்கி போட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. வகை வகையான ஆடைகள், வகை வகையான பெயிண்ட் டப்பாக்கள், வகை வகையான ஆடம்பரங்கள் அப்படியே இருக்கட்டும் ராசா. கத்தருங்களா, எங்களை நீங்க தான் பாதுகாக்கணும். அடுத்த கூட்டம் அப்படியே கண்டினியூவா கத்திட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வகை வகையான உணவுகள், புசிப்பு குடிப்பு வகை வகையாக இருக்கிறது. வகை வகையான மேக்கப்புகள், பெந்தகோஸ்தே வட்டாரத்திலே வகை வகையான பாவம் தாண்டவம் ஆடுகிறது. கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறார், அதை விட்டு உடனடியாக வெளியே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசும் நம்மை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி விழுத்தலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி சபையை விட்டு துரத்தலாம் என்று சொல்லி அவனை யோசித்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட யோசனையினுடைய கால கடைசியில்தான் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. இது வானத்தில் இருந்து வருகிற சத்தம் ஆண்டவருடைய யோசனையின் விளைவின் கடைசி கால சத்தம். நான் மறுபடி சொல்லுகிறேன், ஆண்டவருடைய யோசனையினுடைய விளைவின் கடைசி கால சத்தம். ஆமென். என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு ஆமென் அகப்படாமலும் அடுத்து அவளுக்கு நேரிடுகிற வாதைகளிலே இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே வந்தவர்கள் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? வெளியே வராதவர்கள் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப தெளிவான மக்களா இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்திலே கேட்ட சத்தம் கடைசி காலத்திலே மத்திய ஆகாயத்திலே ஒரு சத்தம் கேட்க போகிறது. என்னுடைய பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். எனக்கும் உங்களுக்கும் என்ன பேர் தெரியுமா? ஏஜி சபையை சேர்ந்தவர்கள், கிருபாசனத்தை சேர்ந்தவர்கள், ஐபிசியை சேர்ந்தவர்கள், சிஎஸ்ஐயை சேர்ந்தவர்கள், யெகோவா சபையை சேர்ந்தவர்கள். அது நாம் வைத்துக் கொண்ட நாமங்கள். ஆனால் வானத்திலே நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். அல்லேலூயா. அந்த சபையை கூட்டுகள், இந்த சபையை கூட்டுகள், அந்த ஸ்தாபனத்தை கூட்டுகள், இந்த ஸ்தாபனத்தை அல்ல, என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்கிற சத்தம் அதி சீக்கிரத்திலே தொனிக்க போகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். வருகைக்கான அடையாளங்கள் உலகத்திலே துல்லியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இயேசுவின் வருகையை பற்றி ஆமென் அநேக சரித்திர சான்றுகள், அநேக ஆதாரங்கள், கிமு கிபி அங்கே இங்கே ஆமென் அந்த அடையாளம் இந்த அடையாளம் என்று நான் உங்களை குழப்ப விரும்பவில்லை.
ஒரே ஒரு சத்தியம், பெரிய வருகையிலே போக பெரிய வேத ஆராய்ச்சி தேவல. ஒரே ஒரு சத்தியம், அவருக்கு ஏற்ற பரிசுத்த உனக்குள்ள இருந்தா அடுத்து கர்த்தர் உன்னை வருகைகளை சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாயா? பலி என்றால் அடி இருக்கணும், பலி என்றால் பாடு இருக்கணும், பலி என்றால் இரத்தம் இருக்கணும், பலி என்றால் காயம் இருக்கணும், பலி என்றால் கண்ணீர் இருக்கணும், பலி என்றால் சாவு இருக்கணும். இத்தனையும் சந்தித்தவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கடைசி காலத்திலே ஒரு சத்தம் தொனிக்க போகிறது. என்ன சத்தம் தெரியுமா? அவளை விட்டு உடனடியாக நீ வெளியே வர வேண்டும். அந்த பாவத்தை விட்டு வராத பட்சத்திலே வாதையிலே சிக்குவாய், வாதையிலே மாட்டிக்கொள்வாய், நீ நல்லா இருப்பாய் என்று பிரசங்கிக்க அநேக பிரசங்கியார்கள் தமிழ்நாட்டில் உண்டு. வாளாக்க மாட்டார், தலையாக்குவார், ஆணைய தருவார், பூனைய தருவார், ஒரு மண்ணு நடக்காது, பச்சை பொய்ய பேசுகிறார்கள். வீடு வரும், காணி வரும், கார் வரும், பங்களா வரும், நல்ல பொண்ணு வரும், நல்ல மாப்பிள்ளை வரும், நல்ல நாட்டில் கை நிறைய சம்பாதிப்ப. இதுதான் மனுஷனுடைய கீழ் புத்தி. ஆனா ஆண்டவருடைய யோசனை அதல்ல. உன்னை கர்த்தர் இந்த லோகத்திற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு உலகத்திற்காய் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடித்து சொல்லுங்க, வெளியே வாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியக்காரர்களும் வெளியே வர வேண்டும். ஊழியக்காருடைய மனைவிகளும் வெளியே வர வேண்டும். ஊழியக்காருடைய பிள்ளைகளும் வெளியே வர வேண்டும். விசுவாசிகளும் வெளியே வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வெளியே வர வேண்டிய நேரம் இது. இன்றைக்கு முழு உலகமும் சில வல்லமையில் இருந்து ஆமென் வெளியே வர வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில அநேக பகுதிகளை உடைத்தறிந்து இயேசுவின் நாமத்தினால் வெளியே வர வேண்டும். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அநேக வல்லமைகளுக்குள்ளே ஜனங்கள் பிடிபட்டிருந்தார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் அநேக வல்லமைகளுக்குள்ளே ஜனங்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே சில பாவ வல்லமைக்குள்ளே பிடிபட்டிருந்த மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் சில வல்லமையிலே கட்டப்பட்டிருக்கிற அவன் ஜனத்தை வெளியே கொண்டு வரும்படிக்கு இந்த 4 நாளாய் கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லடியா சொல்லுங்க. நான் மேலோட்டமாக, நான் மொழிகி, நான் தடவி, நான் பூசி கொடுத்து பிரசங்கிக்க வரவில்லை. அல்லேலூயா. நீ வெளியே வருவாயானால் வெளியே நிற்கிற என் பெருமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வருவார். நீ வெளியே வராத பட்சத்தில் அவர் உனக்குள்ளே வர முடியாது. கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே சென்று ஆலயத்துக்குள்ளே போய் ஒரு கட்டத்திலே ஆமென் உள்ளவைகளை எல்லாம் இயேசு எடுத்து வெளியே வீசினார். ஆமென். என்னவற்றை எடுத்து வெளியே வீசினார்? ஆமென். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். ஆலயத்திலே சென்று ஆடுகளை வித்தார்கள். எடுத்துட்டீங்களா? வாசிங்க. ஆலயத்திலே மாடுகளை வித்தார்கள். ஆலயத்திலே புறாக்களை வித்தார்கள்.
ஆலயத்தில் எத்தனை விதமான கூட்டம் இருந்தது தெரியுமா? அங்க உள்ளே இருந்ததை வெளியே எடுக்க இயேசு உள்ளே போனார். இந்த நாளானால் கன்வென்ஷன் கூட்டத்துக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். உன்னை சில வல்லமையில் இருந்து இன்றைக்கு ராத்திரி வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பல வருஷமாய் இந்த இடத்திலே இருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இந்த கடைசி நாள் கூட்டத்தின் நிமித்தமாய் அநேக ஆண்டுகள் உன்னை கட்டி வைத்திருக்கிற, உன்னை வேட்டையாடுகிற, உன் ரத்தத்தை குடிக்கிற, உன் ஆத்துமாவை சாகடிக்கிற அநேக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைகளை உடைத்து அநேகரை இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். விசுவாசம் இருந்தால் கைதொட்டு கர்த்தரை துதி. மதுபானத்திலே அடிமையாயிருக்கிற உன் கணவன் வெளியே வரட்டும். பாவத்திலே சிறைப்படுத்தப்பட்ட உன் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியே வரட்டும். இந்த தேசம், இந்த கிராமம், இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்கிற தேசவாசிகளே, இன்றைக்கு ராத்திரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அடிமைத்தன பாரம்பரிய கட்டுகளை உடைத்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உள்ளே வந்தார். ஆடுகளை வித்தார்கள். ஆடு விற்கிற கூட்டம், மாடு விற்கிற கூட்டம், வேற புறா விற்கிற கூட்டம், வேற இன்னொரு கூட்டம், குருடர்களுடைய கூட்டம், சப்பானிகளுடைய கூட்டம், காசுக்கார கூட்டம், சேர் போட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற கூட்டம், ஆசனங்களில் உட்கார்ந்து இருந்த கூட்டம். எங்க உட்கார்ந்து கூட்டம்? தூக்கி அடிச்சார் சேர. இயேசு என்ன செய்தா சொல்லுங்க, வசனத்தை கவனமா கவனிங்க. அவர்கள் உட்கார்ந்து இருந்த ஆட்டை வித்துட்டு, மாட்டை வித்துட்டு, புறாவை வித்துட்டு, காசுக்கார கூட்டம் இத்தனையும் செஞ்சுட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஆலயத்துல ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருப்ப? பைபிள் சொல்லுது, அவர்கள் உட்கார்ந்து இருந்த ஆசனத்தை கவிழ்த்தார். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் தலைவர், நான் அசிஸ்டன்ட், நான் பொருளாளர், நான் செக்ரட்டரி, அந்த ரெட்டி இந்த ரெட்டி வந்த ரெட்டி போன்ற தூக்கி அடிச்சார் சேர இயேசு. நம்ம தமிழ், பைபிள் தமிழ், ஆசனங்களை கவிழ்த்தாரா. உட்கார்ந்திருந்த ஆசனங்களை, எம்டி ஆசனத்தை கவிழ்க்கல. இத்தனையும் வித்தவன் உட்கார்ந்து இருக்கா. ஆசனத்தை கவிழ்த்தார் என்றால் என்ன அர்த்தம்? தூக்கி அடிச்சார் சேரை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவனம். அல்லேலூயா. ஆடுகளை வித்தார்கள். அவர்களை வெளியே துரத்தினார். வித்துட்டான் கிறிஸ்தவன். பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் ஆட்ட வித்துட்டான். மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டை போல ஒரு சத்தம் போடாமல் இயேசு அமைதலாய் சாந்தமாய் இழுத்து செல்லப்பட்டார். ஆடு தாழ்மைக்கு அடையாளம், ஆடு சாந்தத்துக்கு அடையாளம், ஆடு அர்ப்பணிப்பு அடையாளம். ஸ்தோத்திரம். சாந்தத்தை விட்டுட்டோம். சாந்தத்தை வித்துட்டு பரலோகம் போவேன்னு பேசிட்டு இருக்கோம். போவோம் போவோம், கனவுல கூட போக முடியாது. சாந்தத்தை வித்தாச்சு, அமைதியை வித்தாச்சு, மன தாழ்மையை வித்தாச்சு. எங்கேயாச்சு ஆடு கடித்தது, ஆடு முறைத்தது செய்தி வந்திருக்கா? ஆடு கடித்து 2 பேர் செத்தார்கள். ஆடு கடித்து 8 பேர் மருத்துவமனையில கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். ஏயா கடிக்கிற? ஏன் கடிக்கிறாய்? சாந்தத்தை, அமைதியை, மன தாழ்மையை வித்தாச்சு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளே சாந்தம் இல்லை, அமைதி இல்லை, மன தாழ்மை இல்லை. ஆட்ட வித்துட்டா. 2வது என்னத்தை வித்தார்கள்? என்ன மூச்சியை காணோம்? பாத்துங்க, கைய வச்சு பாருங்க, போயிட போகுது. 2வது
மாட்டை வித்தார்கள். மாட்டை வித்தார்கள். வாக்குத்தத்தத்தை பத்தி பேசினா கூவிங்க. உங்களை பத்தி தெரியாதா? தீர்க்க தரிசனத்தை பத்தி அடிச்சு விட்டா கையை தட்டியோ ஊனுங்க. இது ஒண்ணும் நடக்காதுயா. ஏமாத்தக்கூடாது, மக்களை பொய் சொல்லி ஏமாத்தக்கூடாது. அடிப்படை உபதேசத்தை நாம் சரியாய் போட்டால் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இத்தனை ஆயிரங்களை, இத்தனை லட்சங்களை கண்ணீரோடு அவர் நன்றி சொல்லும் போது அவர் இருதயம் உடைந்து கண் குளமாகிறது. இத்தனை பிரயாசப்பட்டு இவ்வளவு கூட்டங்களை நடந்து ஆமை ஸ்தோத்திரம். அடிப்படை உபதேசம் இல்லாவிட்டால் எல்லாம் வீணாய் மாறுகிறது. இன்றைக்கு ராத்திரி நல்ல முடிவுகளை எடுப்போம், நல்ல தீர்மானங்களை எடுப்போம். மாட்டை வித்தார்கள். என்னது அர்த்தம்? மாடு என்றால் பாடுபடுகிற சிந்தை. சோதரம் பின்னால பிரதர் சோதரம் வருதா? பாடுபடாதவன் சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்க பாடுபடுகிறோம். என் மனைவியை நல்லா வைத்திருக்கணும், பாடுபடு. என் கணவனை நல்லா வைத்திருக்கணும், பாடுபடு. என் பிள்ளைகளை நல்லா வைத்திருக்கணும், பாடுபடு. என் பெற்றோரை நல்லா வைத்திருக்கணும், பாடுபடு. பாடுபடுகிற சிந்தை. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்காக பாடுபடுவதல்ல, இயேசுவுக்காக பாடுபடு, பரலோகம் போவாய். அல்லேலூயா. அவருக்காக பாடுபட்டால் நித்திய மகிமையை சுதந்தரிக்க ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. மாட்ட வித்தாச்சு. பாட்டு, ஆராதனை, அபிஷேகம், ஆட்டம், பாத்தம், கும்மாளம், அந்நிய பாஷை, குதிக்கிறது, உருள்றது, ஒட்டைக்கிறது, சேர பாய கிழிக்கிறது, என்ன தவிர்த்துட்டு மாட்ட வித்தாச்சு. சபைக்காக பாடுபடுகிறோமா? சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிறோமா? ஊழியத்துக்காக பாடுபடுகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதே பெரிய பாடு. அது இந்த பாண்டிச்சேரிக்காரன் பிரசங்கத்தை கேட்கறது அதை விட பெரிய பாடு. இன்னைக்கு ராத்திரி வந்ததே பெரிய பாடு. நமக்கெல்லாம் என்ன பாடு? அன்பு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக பாடுபடுகிற ஒரு காலம். சொன்னேன், மணிப்பூர்ல 3 பரிசுத்தவான்கள் AK-47 துப்பாக்கிக்கு இரையாயிருக்கிறார்கள். இந்த பைபிள் உனக்கு சும்மா கிடைக்கவில்லை. இந்த ரட்சிப்பு நமக்கு சும்மா வரவில்லை. இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு சும்மா வரவில்லை. இந்த மேடையும் இந்த மைக்கும் எனக்கு சும்மா கிடைக்கவில்லை. இந்த ஸ்தானம், இந்த மேன்மை எனக்கு சும்மா வரவில்லை. என் முதுகுக்கு பின்பதாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் முதுகுக்கு பின்பதாக எத்தனையோ மிஷனரிகள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் முதுகுக்கு பின்பதாக எத்தனையோ அப்போஸ்தலர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் முதுகுக்கு பின்பதாக அண்டத்தை படைத்த என்ற தெய்வம் இயேசு அவர் பாடுபட்டிருக்கிறார். இந்த சபை, இந்த கன்வென்ஷன் நேர்த்தியாய் வருஷம் வருஷம் நடப்பதற்கு இந்த சபையினுடைய மூத்த தகப்பன் பாடுபட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நேற்று இன்னைக்கு மதியம் வரைக்கும் அருமையான போதகர் ஆரம்பத்திலிருந்து கட்டண ஊழிய நினைச்சேன். அவர் நன்றி சொல்லும் போது தெரியுது அவருடைய தகப்பன் பாடுகளின் மத்தியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற அறிவு இருக்குமானால், சபையின் வளர்ச்சிக்காக, ஊழியத்தின் அறுவடைக்காக, சபையின் எழுப்புதலுக்காக, இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் மறுபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாடுபடுவோமானால் அதற்கேற்ற பலனை இயேசு தருவார். சோம்பேறி பாடுபட மாட்டான். சோத்து மூட்டை பாடுபடாது. பாடுபடாதவனுக்கு பரலோகம் இல்லை. பாடுபடாதவனுக்கு சிங்காசனம் இல்லை. அல்லேலூயா. இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திபாரமே பாடுபடுவது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
ஆண்டுடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் விளைவுதான் இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 8 கோயில் தர்மகத்வா நமசிவாயத்தின் குடும்பத்தை மீட்டெடுத்தது இயேசுவின் பாடுகளின் விளைவு. என் தாய் பெற்றெடுத்த 1 லட்சம் பிள்ளைகள், எங்க அம்மா 12 பிள்ளைய பெற்றா. அந்த 12 பிள்ளைகளை 12வது மகனாகிய நான் இன்றைக்கு இந்த களப்பணியிலே, இந்த இடத்திலே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் விளைவு. சட்டை இல்லாமல், ஜாக்கெட் இல்லாமல் சேலையை சுற்றிக் கொண்டு போன பெண்கள் இன்றைக்கு தங்கள் மானத்தை மறைக்கிற அளவுக்கு வஸ்திரத்தை அவன் இந்தியாவில் உடுத்துறாங்கன்னா தேவ பிள்ளைகள் பட்ட பாடுகள். புருஷன் செத்தால் மனைவியை சேர்ந்து உடன்கட்டை ஏறணும். அப்படிப்பட்ட அந்த கோட்பாட்டை உடைப்பதற்காய் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம்பள டாக்டர், ஆம்பள டாக்டர் என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க கூடாது என்று எத்தனையோ மனைவிகள் வயிற்றில குழந்தையோடு செத்திருக்கிறார்கள். அதை உடைத்து எடுக்கும்படிக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுபட்டு தமிழ்நாட்டிலே வேலூரிலே சிஎம்சி மருத்துவமனை ஆரம்பித்தார்கள். கூகுள் மேப்ல அடிச்சு பாருங்க, டாப்ல இருக்கு இன்னைக்கு அந்த மருத்துவமனை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ஜெர்மன் தேசத்திலே தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய செல்வாக்கை, சொத்து சுகத்தை எல்லாம் வித்து ஜெர்மன் தேசத்திலே இருந்து பிரயாணப்பட்டு நாகை மாவட்டம் தரங்கம்பாடிகளை சீகன் பால் என்கிற மனுஷன் பாடுபட்ட நாளதான் இன்றைக்கு நம்ம தாய்மொழி தமிழிலே வேத புஸ்தகம் நம்முடைய கையிலே கிடைத்திருக்கிறது. என் வீட்டை கட்ட நான் பாடுபட்டால் என் வீட்டை கட்டலாம், நம்பிக்கை இருக்குல்ல. நான் பாடுபட்டால் என் பிள்ளைகளை கரை சேர்க்கலாம், நம்பிக்கை இருக்குல்ல. நான் பாடுபட்டால் அடுத்தவன் கடன் வாங்காம வாழலாம், நம்பிக்கை இருக்குல்ல. நான் பாடுபட்டால் ஆமென் என் குடும்பத்தை தலை நிமிர பண்ணலாம், நம்பிக்கை இருக்குல்ல. ஆமென் இந்த அழிந்து போற எழுத்தின்படியான வாழ்க்கைக்கு நீ நம்பிக்கையோடு பாடுபடுவாயானால் ஆமென் ஸ்தோத்திரம், அதைவிட மேலான பாக்கியம் தேவ ராஜ்யத்திற்காய் பாடுபடு. மாட்ட வித்துட்டான். காலையில் எழும்பி 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல. சபையில வந்து உட்கார்ந்தா வாட்சை பார்த்து பார்த்து உட்கார்றது. 12 மணிக்கு முடிக்க வேண்டிய ஆராதனையை பாஸ்டர் 12:30 முடிச்சுட்டாருன்னா மூஞ்சி இழுத்துக்குது. 12:30 முடிக்க வேண்டிய ஆராதனைய 1 மணிக்கு முடிச்சுட்டாருன்னா என்ன செய்யுது? அடுத்த வாரம் அது நான் வர முடியாது. ஏன்? அந்த சபையில 1.5 மணி நேரத்தில் ஆராதனை முடியுதாம். சிட்டியிலலாம் ஆராதனை எத்தனை மணி நேரத்தில் முடியுது? 1 மணி நேரத்தில் கூட சில சோத்து மூட்டைகள் ஆராதனையை முடிக்கிறார்கள். நீங்க கேட்கலாம், ஐயோ அவர்கள் 10 ஆராதனை நடத்துறாங்க, 15. நீ எத்தனை ஆராதனை நடத்திட்டு போ, 1 மணி நேரத்தில் அந்த ஜனத்துக்கு நீ என்னத்தை சொல்லுவ? 1 மணி நேரத்தில் அவர்கள் கழுவுவார்களா? தங்களை ஆயத்தப்படுத்துவார்களா? தங்களை கழுவிக்கொள்வார்களா? தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்களா? ஆராதனை மகிமைக்குள்ளே ஆமை ஸ்தோத்திரம் உள்ளே நுழைவார்களா? வேதத்தின் மகத்துவத்தின் ஆழமான சத்தியங்கள் அவர்களுக்கு கிடைக்குமா? அவர்கள் வருகைக்கு ஆயத்தமாக முடியுமா? 1.5 மணி நேரத்தில் என்னையா நீ நடத்துற? இல்ல அதுக்கு மேல நடத்தினா மக்கள் வரமாட்டாங்க. ஏன்? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துறதுக்கு அவனுக்கு பாடு. வெட்டி கொத்து கிழிச்சு மருத்துவமனையில போடுறான். 10 நாள் 15 நாள் 30 நாள். அப்ப பாடா தெரியல. கர்த்தருடைய சமூகத்தில் பைபிளை எடுக்கிறதுக்கு பாடு, பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு பாடு இல்ல, பைபிள் வாசிப்பது பெரும்பாடு.
காலையில் எழும்பி 4 மணிக்கு முட்டியை முடக்குவது பெரும்பாடு, கையை உயர்த்துவது பெரும்பாடு, ஆராதிப்பது பெரும்பாடு, கையை தட்டுறது பெரும்பாடு, அல்லேலூயா சொல்றது பெரும்பாடு. பெரும்பாடு இல்லாம அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது கூட பெரும்பாடு. என்னத்தை சொன்னாலும் அது அவ்வளவுதான். என்ன செய்ய, நீங்க சாப்பிடுற அரிசி அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாட்டை வித்தார்கள் பாடுபடுகிற சித்தை. பாடுபடாமல் நான் இதை பேசவில்லை. நான் இந்த சுவிசேஷத்துக்காய் மதமாற்ற தடை சட்டத்தில் 5 தடவை அடித்து நொறுக்கப்பட்ட சரீரம் இது. நெஞ்சு வலிக்குதுங்க, தலையெல்லாம் வலிக்குது, உடலெல்லாம் அவ்வளவு ரணம், அவ்வளவு பலவீனம். ஆனாலும் அந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார். மனைவிக்காக படுவது பாடல்ல, கணவனுக்காக படுவது பாடல்ல, பிள்ளைகளுக்காக படுவது பாடல்ல. அத இயேசுவே அறியாதவன் அதை தான் செய்யறான், இயேசுவே அறிந்து அதை செய்யறான். ஆனால் ஆமே ஸ்தோத்திரம், இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காய், சபைக்காய், எழுப்புதலுக்காய், சுவிசேஷத்திற்காய், ஊழியத்திற்காய் ஒருத்த பாடுபடுறாயா, அந்த பாடுகளுக்கு தான் ஆண்டவர் வருகையிலே அதற்கேற்ற மகிமையை தருவார். இருபத்தி 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 ஆண்டு 1ஆம் மாதம் ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு பேண்டோடு, இன்னைக்கும் பிரசங்கத்துக்குள்ள போக முடியல, என்ன செய்ய கத்தாவே, ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு பேண்டோடு 26 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த ராமேஸ்வர தீவில், இந்த நாட்டில் நான் கால் வைத்தேன். சாப்பாடு கொடுக்க அம்மா இல்லை, ட்ரெஸ் கொடுக்க அப்பா இல்லை, இருக்க வீடு கொடுக்க இல்லை, எங்க இருக்குதோ அங்க படிப்பேன். ஒரு சட்டை, ஒரு பேண்டோடு, ஆமென், பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பிளாட்பாரத்தில் அங்கங்க உட்கார்ந்து படுத்தெலும்பி, ஆமென், ஒரு வீடு விடாமல், கிராமம் விடாமல், ஒவ்வொரு மாவட்டமாய் நடந்து நடந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பட்ட பாடுகள் மறக்க முடியாத பாடுகள். அல்லேலூயா. இன்னைக்கு பாடுபடணும், அப்படியே சும்மா ஜம்முன்னு வரணும், அப்படியே ஜம்முன்னு நிக்கணும், அப்படியே வேர்க்கவே கூடாது. ஓ தேங்க் லார்ட், ஓ ஜீசஸ், ஓ கக்கர புக்கர புக்கரன்ட்டு கத்திட்டு ஓடணும். நமக்கெல்லாம் நாங்களும் பாடுபட மாட்டோம். பாடுபடுறதுக்குண்டே இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க தான் பாடுபடணும், இவங்க மட்டும்தான் பாடுபடணும், நாங்கெல்லாம் பாடுபடக்கூடாது. இவர்கள் பாடுபடுகிற அளவு கூட்டிய மகிமையை கர்த்தர் தருவார். நீங்கள் பாடுபடுகிறதுக்கு ஏற்ற மகிமையை கர்த்தர் தருவார். கையை தட்டிட்டு பரலோகம் போக முடியாதுமா, ஆவியில் நிரம்பிட்டு பரலோகம் போக முடியாது. ராசாத்தி ராசா, அந்நிய பாஷையை பேசிட்டு தேவன்னு சொல்ல தேவலை பேசிட்டு பரலோகம் போக முடியாது. பாடுகளுக்கு பிறகுதான் ஒரு பரமனுடைய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. ஒரு சட்டை, ஒரு பேண்டோடு மாத்தி போட சட்டை இல்லாம, மாத்தி போட பேண்ட் இல்லாம, ஒருவேளை சாப்பாடு, படுக்கிற இடம் கேள்விக்குறியோடு அநேக பாடுகளை இந்த நாட்டில் அம்மா அப்பா யாருமே எனக்கு இல்லை. தனி மனுஷனாய் இந்த நாட்டை பற்றி தெரியாது, நாட்டு கலாச்சாரம் பற்றி தெரியாது, மக்களை பற்றி தெரியாது. தனி மனிதனாய் பட்டணங்கள், கிராமங்கள் தோறும் அநேக பாடுகள். ஆனால் சோர்ந்து போகவில்லை. பிசாசுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? சபையை அடிக்க, ஊழியக்காரனை அடிக்க, விசுவாசிகளை அவன் அடிக்க நிறைய ஆயுதம் வச்சிருக்கான். அதுல ஒரு முக்கியமான ஆயுதம் சோர்வு என்கிற ஆயுதம். சோர்வு என்பது மிகப்பெரிய ஆயுதம். பாடுகளை பார்த்து தளர்ந்து விட்டால், பாடுகளை பார்த்து சோர்ந்து விட்டால் அடுத்த இலக்கை அடைய முடியாது. இயேசுவின் நாமத்திலே இந்த சத்தம் வருகிறது, உன்னுடைய சோர்வை விட்டு வெளியே வா. அடுத்த லெவலுக்கு கர்த்தர் சபையை கொண்டு போவார். பாஸ்டர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் உங்கள் ஊழியத்தை. விசுவாசிகள் உங்களை சோர பண்ணி இருக்கிறார்கள், அருகில் இருக்கிற ஊழியர்கள் உங்களை சோர்ந்து போக பண்ணி இருக்கிறார்கள், ஆப்போசிட்ல இருக்கிற சபை உங்களை சோர்ந்து போக பண்ணி இருக்கலாம். உங்களோடு கூட ஒரே சபையில் ஆராதிக்கிறவர்கள் உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். அது அவர்களுடைய தந்திரம் அல்ல, அது பிசாசின் தந்திரம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அதை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. என்னை சோர்வுக்குள்ளே தள்ளும்படிக்கு மனுஷர்கள் போராடினார்கள். கர்த்தர் ஜெயிக்க பலனை தந்தார். அதிகாரிகள்
அரசு துறை, காவல்துறை, ரவுடிகள், தேசத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள் பல போராட்டத்தை தொடுத்தார்கள். இயேசுவின் நாமத்தினால் ஆமே ஸ்தோத்திரம். பாடுபடுகிற அந்த சிந்தை இருந்தபடியினால் சோர்ந்து போகாமல் அவைகளை அடித்து நொறுக்கி எழும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். சோர்ந்திராதீங்க, தயவு செய்து சோர்ந்திராதீங்க. பார்க்கலாம் நீயா நானா என்று. சோர்ந்திராதீங்க, வியாதியை பார்த்து சோர்ந்திராதீங்க, பிரச்சனையை பார்த்து சோர்ந்திராதீங்க. என்ன சொன்னார்கள்? பாஸ்டர் ஏன் பவுல் செத்துட்டா, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது, இனி அவனால எழும்ப முடியாது, இடம் வாங்க முடியாது, சபை கட்ட முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, இதுக்கு மேல அவன் பைபிள் தூக்க முடியாது, அவ்வளவுதான் என்று சொன்னவன் எல்லாம் மண்ணை கவினான், கீழே விழுந்தான், இல்லாமல் போனான். கர்த்தர் எங்களை எடுத்து தூக்கி நிறுத்தினார். சோர்வுகளை விரட்ட பாடுபடுகிற சிந்தை தேவை. சோர்வுகளை ஜெயிக்க பாடுபடுகிற சிந்தை தேவை. தகப்பன்மார்களே சோர்ந்து விடாதீர்கள், தாய்மார்களே சோர்ந்து விடாதீர்கள். ஊழியம் செய்கிற ஊழியக்கார்களே நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இனி உங்களுடைய நேரம், இனி உங்களுடைய காலம். இத்தனை வருஷமாய் எந்த வல்லமை உங்களை சோர போக பண்ணினதோ அதை இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உடைக்கிறார். கைதட்டு கர்த்தரை துதி. ரீபா காத்தா ராபா. எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். வா வெளியே. பாடுபடுகிற சிந்தை இருந்தாதான் இந்த சோர்வுகளை உடைக்க முடியும். குடும்பத்திற்காக பாடுபடுறோம், அதல்ல, இயேசுவுக்காக பாடுபடணும். 5 தடவை அடித்து அணுவணுவாய் சித்திரவதை செய்தார்கள். பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வரைக்கும் கடலோர ஈசியா ரோட்டில் 2013 வெட்டுக்கத்தி வீச்சறிவாளோடு 8 பேர் துரத்துறாங்க. பின்னால கத்தியை விசுக்கிறார். ராத்திரி 12:30 மணி. அந்த கத்தியில உள்ள காத்து என் சட்டையில பட்டு படாம போகுது. அரசியல்வாதிகளை ஏவி விட்டார்கள், பாடுகளை ஜெயிக்க கர்த்தர் பலனை தந்தார். காவல்துறையை ஏவி விட்டார்கள், பாடுகளை ஜெயிக்க கர்த்தர் பலனை தந்தார். மந்திரவாதத்தை கையாண்டார்கள், பாடுகளை உடைக்க கர்த்தர் பலனை தந்தார். கடைசியாய் என் தலைக்கு வேலை பேசினார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் ஆடுகளாய் இருக்கிறீர்கள், நான் உங்களை சுகத்துக்குள் அனுப்புகிறேன், செல்வத்துக்குள் அனுப்புகிறேன், ஆடம்பரத்துக்குள் அனுப்புகிறேன், நல்ல குழு வாழ்க்கைக்குள் அனுப்புகிறேன். என்ன இதுக்குள்ள அனுப்புறேன்னு இயேசு சொல்லலையா? உன்னை ஓனாய்க்குள் அனுப்புறேன்னு சொன்னார். நீ ஆடா இருந்தா உன்னை சுத்தி ஓனாய் இருந்துகிட்டு தான் இருக்கும். சபையை சுத்தி என்ன இருந்துகிட்டு இருக்கும்? ஓனா இருந்துகிட்டா இருக்கும். ஏன்? நான் யாரு? ஆடு. அல்லேலூயா. ஆடு தாழ்மையை விற்காத ஆடு, இயேசுவுக்காக பாடுபடுகிற ஆடு. சுத்தி ஆடா இருந்தா ஓனாய் மேயும். ஓனாய்க்கு ஆட்டை பார்த்தா தானா சொல்லு ஊத்தும். ஓனாய்க்கு ஆட்டை பார்த்தா எச்சி ஊறும். இடம் வாங்கிட்டானே என்ன ஊறுது? இப்ப ஓனாய்க்கு எச்சி ஊறு. அஸ்திவாரம் போட்டானே, ஐயோ அஸ்திவாரம் போட்டானே என்ன ஊறுது? எச்சி. சபையை கட்டுறானே என்ன ஊறுது? தச்சூர்ல இருக்கிற ஏஜி சபை 4 நாளா ஆமை சொத்திரம் கூட்டம் நடத்திட்டு இருக்கானே, இப்ப ஓனாய்க்கெல்லாம் என்ன ஊறுது? சொல்லுங்க. நீ சோர்ந்து போகாமல் இருந்தால் சிங்கங்களின் வாயை கிழித்த தேவன் ஓநாய்களின் வாயை கிழிக்க உனக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவா. 2 கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பாடுபடுகிற சிந்தை. நாட்டுக்காக பாடுபடுகிறான், வீட்டுக்காக பாடுபடுகிறான், தெருவுக்காக பாடுபடுகிறான், தன் குடும்பத்துக்காக பாடுபடுகிறான். கேவலம் காதலிக்காக பாடுபடுறான், காதலனுக்காக பாடுபடுறான். நான் இன்றைக்கு ராத்திரி சொல்லுவது, வரப்போகிற இயேசுவுக்காய் பாடுபடுகிற சிந்தை நமக்கு இருக்கட்டும்.
இன்னொரு சத்தியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறபடி நான் சொல்லுகிறேன், நீ இயேசுவுக்காக பாடுபடுவாயானால் உன் பாடுகளை அவர் ஸ்தோத்திரம் இல்லாமல் போக பண்ணுவார். என் பாடுகளை நீக்கினால் நான் இயேசுவுக்காக பாடுபட இல்ல, எனக்கு இருக்கிற பாடுகளோடு நான் இயேசுவுக்காக பாடுபடுவேன் என்று நீ உன்னை தார வாத்து கொடுப்பாயானால் உன் பாடுகளை அவர் பார்த்துக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 5 தடவை அடித்து நொறுக்கி சித்திரவதை, வெட்டு கத்தி வீச்சறிவாளோடு விரட்டினார்கள். வாடகை வீட்டுக்கு வெடிகுண்டு அடித்தார்கள். நேரம் இல்ல சாட்சி ஃபுல்லா சொல்ல. ஆராதிக்கிற மண்டபத்தை வெடிகுண்டால் தாக்கினார்கள். எங்க சபையும் வீடும் அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கப்பட்டது. ஆனாலும் நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சோர்ந்து போகாமல் பாடுகளை அனுபவித்தோம். ஆராதிக்க இடமில்லை. கடற்கரை ஓரத்திலே இவ்வளவு உயர சவுக்கு காடு, சவுக்கு தோப்பலே செல்போன் டார்ச் வெளிச்சத்தை வைத்துத்தான் அப்பம் விட்டு ஆராதித்தோம். இரவில் ஆராதிக்க சபை இல்லை, ஆராதிக்க இடமில்லை. கிறிஸ்தவ மத போதகர் ஊருக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, தெருவுக்குள்ள வரக்கூடாது. கிறிஸ்தவ மத போதகருக்கு வாடகை வீடு இல்லை. நானும் 2015 நானும் என்னுடைய மனைவியும் கர்த்தர் கொடுத்த 2 மகனும் வயதான தாயும் ஒரு முஸ்லிமுடைய தோப்புலே தென்னை மரத்திலே தார்பாயை கட்டி இரும்பு கட்டிலுக்கு மேலே ஆமென் ஸ்தோத்திரம், எல்லா மழையும் எல்லா வெயிலும் எல்லா காற்றும் எல்லா பாம்பு பூச்சி பூரான் அத்தனை விஷப்பூச்சிகள் நடுவிலே 2015 தென்னை மர தோப்புலே தார்பாவை கட்டிக்கொண்டு அந்த தார்பாக்கு கீழே தென்னந்தோப்புல தான் வாழ்ந்தோம். மழை பெய்யும், தண்ணி வரும், இரும்பு கட்டில ஏறி மேல 4 பேரும் 5 பேரும் மேல ஏறி உட்கார்ந்துரும். எவ்வளவு பேர் தான் அந்த கட்டில உட்கார முடியும்? என் மூத்த மகனை கழுத்திலே மண்ணுளி பாம்பு கடித்து கழுத்து அழுகி நாற்றம் எடுத்தது. என் சின்ன மகனுடைய காலிலே மண்ணுளி பாம்பு கடித்தது. அந்த காட்டுக்குள்ளே, அந்த தோப்புலே, அந்த காத்து மழை புயலிலே ஆமென், அந்த இடத்தில் நான் பல மாதம் இருந்தோம். வீடு யாருமே தரமாட்டேன்னு சொல்லிட்டான். வீடு இருக்கு போய் கேட்டா, பாஸ்டரா வீடு இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் கர்த்தர் அழகான சபையை தந்தார், அழகான வீட்டை தந்தார். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை உபசரித்து ஆமென் வழி அனுப்பக்கூடிய அத்தனை வழியையும் கர்த்தர் திறந்தார். இது பாடுகளினால் கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். கைதட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. வெடிகுண்டு அடித்தவன் உயிரோடு இல்லை. இயேசுவுக்காக பாடுபட்ட என்னை கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். வெட்டு கத்தி வீச்சறிவாளோடு என்னை விரட்டினவன் உயிரோடு இல்லையா, கர்த்தர் என்னை தேசத்துக்கு உயிரோடு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்கள் விண்ணப்பம் தாமதிக்குதா, உங்க கண்ணீர் தாமதிக்குதா, உங்க ஜெபம் தாமதிக்குதா, நான் தாழ்மையா சொல்றேன், தாமதிக்குது என்பதற்காக அவசரப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென் ஆமென். அன்றைக்கு ஆபிரகாம் சாராள் அவசரப்பட்டதினால்தான் சோர்வு அவசர புத்தியை கொண்டு வரும். ஆபிரகாம் சாராள் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சொன்னவர் உண்மை உள்ளவர், அவரிடத்தில் வந்த வார்த்தை உண்மையுள்ளது. ஆனால் இவர்கள் வருஷம் கடந்ததினால் அவர்கள் சோர்ந்து போய் அந்த பாடை அதை வெயிட் பண்ண மனதில்லாமல், அந்த பாடை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவசரப்பட்டதினால்தான் இன்றைக்கு ஈரான் இஸ்ரவேலை அடித்துக் கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு ஆபிரகாமும் சாராளும் சோர்வுக்கு இடம் கொடுத்து அவசரப்பட்டனாலதாயா இன்றைக்கு ஈரான் அவன் இஸ்ரவேலை தாக்குவதற்கு காரணம். உன் அவசரத்தினால் மற்றவர்களுக்கு அழிவு வந்துடக்கூடாது. பாடுபடுகிற சிந்தை மற்றவர்களை காப்பாற்றுமே தவிர அது மற்றவர்களை அழித்து விடாது. நீங்கள் பாடுபடுகிற சிந்தை இருந்தால் ஊழியம் காப்பாற்றப்படும், ஊழியம் போஷிக்கப்படும், ஊழியம் இடிக்கப்படாது, ஊழியம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஆலயத்தில் என்ன வித்தாச்சு சொல்லுங்க? என்ன
மாட்ட வித்தாச்சு. நிறைய பேருக்கு பாடுபடுகிற சிந்தை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை மதமாற்ற தடை சட்டத்திலே என்னை பிடித்து அடித்து சித்திரவதை செய்து ஒரு 10க்கு 10 அறையில, இருட்டு அறையில சட்டையை கலட்டி, வெக்கத்தை விட்டு சொல்றேன், பேண்ட கலட்டி 10க்கு 10 இருட்டு அறையில அனுமனமாய் அடித்து இந்த சரீரத்தை சித்திரவதை செய்தார்கள். ஆனாலும் சோர்ந்து போகல. என்ன கொஞ்சம் வலி அதிகம். வரவெல்லாம் கட்டையால் அடிப்பா, கம்பால் அடிப்பா, இரும்பு பைப்பால் அடிப்பா. இருட்டு அறையில ஒரு மூலையில சட்டை இல்லாம பேண்ட் இல்லாம நிர்வாணமா அடி வாங்கி வாங்கி அந்த மூலையில வலிக்குது விட்டுருக்கேன் பிளீஸ் விட்டுருக்கேன் வலிக்குது வேணானே மிதிக்காதீங்க, காலால மிதிக்காதீங்க, சூவால மிதிக்காதீங்க, விட்டுருக்கேன். நிறைய பெண்கள் இருக்கீங்க. சில சம்பவத்தை சொல்ல முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னையா வாழ்க்கை வாழ்றோம்? 10 பேரை 20 பேரை 100 பேரை 400 பேரை வச்சு மோல் அடிச்சுட்டா ஆமென், நம்மளாம் பெரிய ஆக்களா? இல்ல இல்ல. நாம் இன்னும் தேவனுக்காக சரியான வேலை செய்யல. தேவனுக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னும் சரியா கொடுக்கல. ஒவ்வொரு நேரத்துக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு 10 ரூபாய்க்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நீங்கள் செலவழிக்கிற பர்த்டே கொண்டாடுறீங்களா? பர்த்டே என்னையா பர்த்டே கொண்டாட்டமா? பர்த்டே என்ன கொண்டாட்டம்? 39 ஆண்டை முடித்து 40வது வருஷத்துக்குள்ளே வருகிறார், அதனால் கேக் வெட்டி கொண்டாடுறோம். 39 ஆண்டை நாசமாக்கிட்டு 40வது வருஷத்தை நாசமாக்கும்படி கேக் வெட்டுற. 20 வருஷத்தை வீணாக்கிட்டு அடுத்து 21வது வருஷத்தை எப்படி வீணாக்கலான்னு பிளான் பண்ணி கேக் வெட்டுற. பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன கிறிஸ்தவன் கேக்க வெட்டிக்கிட்டு 40 பேர் 50 பேர் கூப்பிட்டு பிரியாணி போட்டுக்கிட்டு கேக்க வெட்டி பர்த்டே கொண்டாடி 20 வருஷத்தை முடிச்சு 40 வருஷத்தை முடிச்சு 41வது வருஷத்துக்குள்ள கேக்கு வெட்டி பர்த்டே கொண்டாடுற அளவுக்கு நம்ம இயேசுவுக்காக என்னத்தை சாதிச்சோம்? ஐயா என்னத்தை செஞ்சோம்? இல்ல என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இல்ல இனிமையாவது என்ன செய்ய நம்ம பிளான் பண்றோம்? நம்ம வந்ததெல்லாம் வருவாய் தருணம். இதுவே 10 ரூபா போட்டா 20 ரூபா தருவார், 20 ரூபா போட்டா 30 ரூபா தருவார். வா வா லாபட்ட லாபாய் லாபட்டவாய். 50க்கு 100, 100க்கு 200, 200க்கு 300, 500க்கு 1000, 1000க்கு 2000, 5000க்கு 10000, 10000க்கு 1 லட்சம். வா வா வா. யாரையா இப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தது? பாடுபடாமல் மகிமை இல்லை, பாடுபடாமல் மேன்மை இல்லை, பாடுபடாமல் கனம் இல்லை, பாடுபடாமல் உயர்வு இல்லை. இந்த இடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கேட்டு பாருங்க. ஆமென். கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தி குடும்பத்தை குறித்து, மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, என்னையா நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்து, தேசத்தில் நல்ல மதிப்பை கொடுத்து, நல்ல ஆசுவாத்தை கொடுத்து, கர்த்தர் அழகா அவளை தூக்கி ஆந்து அப்படி கொண்டாந்து உட்கார வைத்திருக்கான்னா ஒவ்வொருவர் கையில மைக்கை கொடுத்து நீங்கள் கடந்து வந்த பாட சொல்லுங்கன்னா கண்ணீர் மல்க சொல்லுவார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இருட்டு அறையில சட்டையை பேண்டை கலட்டி விட்டுருங்க பிளீஸ், வேணானே விட்டுருங்க. வாலிப தம்பி எங்க இருக்கிற? கவனமாய் சத்தியத்தை கேள். வாலிப தங்கச்சி சத்தியத்தை கேள். அம்மா திட்டுறாங்க, உனக்கு பெரிய பாடு என்ன? அப்பா புத்தி சொல்றாரு, அது பாடா இருக்குன்னு. பாஸ்டர் வந்து ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கண்டிக்கிறார், அது உனக்கு பாடா இருக்கா? ஜாக்கிரதை. தூக்கி அடிப்பார் சேர. ஆலயத்தில் என்னத்தை தூக்கி அடிச்சார்? சேர, சிங்காசனத்தை கவிழ்த்தார். ரொம்ப கவனங்க, ரொம்ப கவனம். அணுவணுவாய் அடித்து சித்திரவதை செய்தார்கள். பிளாஸ்டிக் பைப்பில் மணலை போட்டு அந்த பிளாஸ்டிக் பைப்பை மணலால் நிரப்பி நிர்வாணப்படுத்தி ஆமை சுத்திரம் அந்த இரும்பு சேரை பிடிக்க வைத்து அந்த மணலால் நிரப்பப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பைப் எடுத்து முதுகு பக்கமாய் பின்பக்கமாய் அடித்து பட்டப்பட்டையா உரித்தார்கள். ஐயா முடியல, என்ன தாங்கல, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இயேசுவை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லு,
கைப்பிரதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, பைபிள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, அது மட்டும் என்னால முடியாதுன்னு. அவரை மறுதலிக்க என்னால முடியாது. நான் அதற்காக தான் வந்திருக்கிறேன். நான் அதைத்தான் சொல்லுவேன். இந்த தர்மகத்தா குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசு செய்த அந்த அற்புதத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது. என்னை கொண்டு போட்டாலும் நான் அதை சொல்லுவதை நிறுத்த மாட்டேன். அப்படி என்றால் இன்னும் அங்கே அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார்கள். அதில் இந்த கூட்டத்தில் ஒரு இரக்கமுள்ள ஒரு மனுஷன் சொன்னான், டேய், உன்னை பார்த்தா எனக்கே மன வருத்தமா இருக்கு. தயவு செய்து நீ துடிக்கிறத பார்த்தா ஒரு கொஞ்ச நேரம் இப்ப மட்டும் இயேசுவை சொல்ல மாட்டேன், இயேசுவை அறிக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு நீ தப்புறதுக்காக பொய்க்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வெளியே போடானாங்க. நான் சொன்னேன், விளையாட்டுக்கு கூட பொய்க்கு கூட என் இயேசுவையும் அவர் எனக்கு தந்த சத்தியத்தையும் நான் மறுதலிக்க மாட்டேன். அப்படி நான் மறுதலித்துதான் எனக்கு இந்த உயிர் பிச்சை கிடைக்கணும்னா எனக்கு அந்த உயிரே தேவையில்லை. இப்ப செத்தாலும் அந்த நித்திய வீட்டில எனக்கு கர்த்தர் ஒரு இடத்தை தருவார். அடித்து சித்திரவதை செய்து ஒரு மூலையில கொண்டு போயிருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா 8 பேர் 10 பேர் சேர்ந்து அந்த இருட்டு அறையில டாச்சி செல்போன் வெளிச்சத்தை அடித்து அந்த மூலையில அடியின் வேதனை தாங்க முடியாம நிர்வாணத்தோடு இருக்கு. 8-10 நபர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், தங்களுடைய யூரினை 10 பேர் சேர்ந்து அவங்க யூரினை என் தலையில கழித்தார்கள். எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த சிறுநீரகத்தினால் நனைத்து துவைத்து எடுத்தார்கள். ஆனாலும் இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்ட மரமாகி உங்களுக்கு எத்தனை பாடுகள். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஓ பாஸ்டர் ஏன் பவுல், ஓ வேற லெவல், வேற லெவல், எங்கேயும் போயிட்டான், அட போயா, எங்கேயும் போல. இதுக்குள்ளதான் நிக்கிறேன், இந்த உபதேசத்துக்குள்ளதான் நிக்கிறேன், இந்த சத்தியத்துல நிக்கிறேன். ஒருவேளை எழுத்தின்படி கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிருந்தா கூட அதற்கு காரணம் சந்தித்த பாடுகள், சந்தித்த வேதனைகள், சந்தித்த சொல்லுனா துக்கங்கள். மாட்ட வித்திருந்தா அந்த பாடுபட்டிருக்க முடியுமா? அந்த பாடுபடலாம் இந்த மேன்மையான ரட்சிப்பு ஊழியம் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்களுக்கு செழிப்பை பற்றி தான் சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர ஆசீர்வாதத்தை பேசி ஏமாத்துறார்கள், செழிப்பை பேசி ஏமாத்துறார்கள், அற்புத அடையாளத்தை பேசி ஏமாத்துறார்கள். பாடுகளை பற்றி சொல்லிக் கொடுக்காதனாலதான் அவர்கள் சபையிலே காலூண்ட முடியாமல் அங்குமிங்குமாய் தாவிக்கொண்டு அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? நம்முடைய நோக்கமே உலகத்தின் வாழ்க்கை அல்ல, இன்னொரு உலகத்தின் வாழ்க்கை தான் நம்முடைய எண்ணமா இருக்கிறது. அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய யோசனை. அல்லேலூயா. யூரினை அடித்து என்னை அசுத்தப்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரையும் காணோம். திடீர்னு பார்த்தா அந்த இருட்டறையிலே ஒரு இவ்வளோ பெரிய நெருப்பு வெளிச்சம் என்னை தேடி வருகிறது. என்னடா ஒரு நெருப்பு வருதுன்னு பார்த்தா, ஒரு வெளிச்சம் வருதுன்னு பார்த்தா, அடித்து விட்டு என்னை வெளியே போனவர்கள் இவ்வளவு மொத்த இரும்பு கம்பியை கொண்டு போய் நல்லா நெருப்புல போட்டு சுட்டு அந்த இரும்பை பழுக்க வைத்து நிர்வாணமாய் கிடந்த என் உடம்பெல்லாம் அந்த நெருப்பு கம்பியினால் சுட்டு பொசுக்கினார். சட்டை கால் உள்ளே வெளியே கை கால் சுட்டு இழுத்தார்கள். விட்டுருங்க விட்டுருங்க, முடியல முடியல.
சுட்டு பொசுக்கி சித்திரவதை செய்தார்கள். பொழுது விடிந்து வருகிறது, யாரை காணோம். சட்டை ஒரு பக்கம், பேண்ட் ஒரு பக்கம், பைபிள் பை ஒரு பக்கம். எலும்பி நடக்க முடியவில்லை. 4 காலால் தமண்டு சட்டையை போட்டுக்கொண்டு, அந்த பேண்டை போட்டுக்கொண்டு, பைபிள் பையை தோல்ல போட்டுக்கொண்டு வெளியில போறேன். அடிக்கிற வெயில், அந்த நெருப்பு சுட்ட கட்டிகள் எல்லாம் நீர் போட்டு அந்த தோல் வெடிச்சு உரிது. சட்டையை போட்டு பேண்ட போட்டா உள்ளே எல்லாம் தோல் பிஞ்சி எரியுது. சட்டையை கலட்டினா தோலெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் சோர்ந்து போகாமல் ஓடுவதற்கு கர்த்தர் பலனை தந்தார். இல்லையா சொல்லுங்க பார்க்கணும். கஷ்டம் என்று சொல்லி குடும்பத்தை கரை சேர்க்காம விட்டுருவீங்களா? பாடு என்று சொல்லி பிள்ளைகளை கரை சேர்க்காம விட்டுருவீங்களா? என்னதான் நான் பாடுபட்டாவது என் குடும்பத்தை, பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. அதே போலதான் ஊழியத்திற்காய், சுவிசேஷத்திற்காய் சேனையாய் எழும்புங்கள். களப்பணிக்கு வாங்க, யுத்த களத்தில் நில்லுங்கள். கர்த்தரால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷங்களை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. அதனால எந்த பாடம் வந்தாலும் கர்த்தர் பலனை தருவார். ஆட்டவித்தா, அடுத்து மாட்டவித்தவன், அதனால பாடுபட முடியாது. வேற என்னத்தை வித்தான்? புறாவை வித்தான். கபடு, கள்ளம், கசப்பான ஜீவியம். புறாவின் கண்கள் கலங்கும் என்று சொன்னேன். அழுது ஜபிக்க முடியல, புறாவித்துட்டான். கசப்பற்ற வாழ்க்கை வாழ முடியல, புறாவித்துட்டான். கபடற்ற வாழ்க்கை வாழ முடியல, புறாவித்துட்டான். சோதரம். அடுத்த ஆலயத்தில் சப்பானிகள் இருந்தாங்க. என்ன சப்பானி? கேட்கிற உபதேசத்தின்படி வாழ நடக்க முடியல, சத்தியத்தில் நடக்க முடியல, பரிசுத்தத்தில் நடக்க முடியல, விசுவாசத்தில் நடக்க முடியல, உத்தமத்தில் உண்மையில அவனால நடக்க கேட்கிறதோட சரி பிரசங்கத்தை அதன்படி நடக்க முடியாத சப்பானிகள் ஆலயத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. காசுக்காரன், காசு தேவையில்லை என்று நான் பிரசங்கிக்கவில்லை. நமக்கு லட்சம் கோடி தேவை. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத பணம் நாசமாய் போகும். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத, வசனம் இல்லாத, சபை இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, மனம் திரும்புதல் இல்லாத, ஞானஸ்நானம் இல்லாத, ஆராதனை இல்லாத பணம், அவன்தான் காசுக்காரன். காசுக்காரன் உட்கார்ந்து இருந்த மேசைகளை, காசு மேசைகளை கவிழ்த்து போட்டான். கையவைய தள்ளே சொல்லு. உடைய வருமானம் கவிழ்க்கப்படக்கூடாது. உங்க பிசினஸ் கவிழ்க்கப்படக்கூடாது. உங்க தொழில் கவிழ்க்கப்படக்கூடாது. எழுத்தின்படியான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கவிழ்க்கப்படக்கூடாது. அல்லேலூயா. காசுக்காரன், காசு ஆண்டவர்ட்ட வந்தா என்ன தருவார்? ஆண்டவர்ட்ட வந்தா இதான் அவன் புத்தி பாருங்க. ஆண்டவர்ட்ட வந்தா என்ன கிடைக்கும்? பரலோகம் போவோம். பரலோகம் போனா என்ன தருவார்? 10 எரும மாடும் 20 பன்னிக்குட்டியும் தருவார். அங்க போய் மேய்ச்சிட்டு திரி. ஆமீன். காசுக்கார புத்தி. என்ன கிடைக்கும்? என்ன தருவார்? அல்லேலூயா. பொண்ணுக்கு என்ன போடுவ? பொண்ணுக்கு பழைய செருப்பும் தேஞ்சு போன விளக்கு மாறும். காசுக்கார புத்தி. பொண்ணுக்கு என்ன போடுவ? மாப்பிள்ளையை கொண்டு போய் பேரம் பேசுறான். பாஸ்டர், 12 வருஷமா என் பையனுக்கு பொண்ணு தண்டனை கிடைக்கல. நீ பொண்ணு தண்டனை கிடைச்சிருக்கும், ஒரே மாசத்துல கிடைச்சிருக்கும். நீ பொண்ணு தடல. உன் பையனை வச்சு என்ன தண்டனை தெரியுமா? வருவாய் தருணம் இதுவே. அதனாலதான் உனக்கு என்ன கிடைக்கல? பொண்ணு கிடைக்கல. ஒருத்தர் என்ன சொன்னார், அடிக்கடி ஒரு பாஸ்டர் சொன்னாருங்க, அடிக்கடி கன்னியாகுமரி போறீங்க, என்னுடைய பையனுக்கு கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு எடுக்கணும். ஏன் பாஸ்டர், வேற ஊர்ல எல்லாம் செஞ்சு திருவண்ணாமலை, சேத்துப்பட்டு, ஆரணி, இந்த பக்கம் விழுப்புரத்துல எல்லாம் பொண்ணு இல்லையா? இல்ல, கன்னியாகுமரியில பொண்ணு எடுத்தா அவங்க கிலோவுல போடுவார்கள். கன்னியாகுமரியில கிலோவுல போடுவாங்க. போடுற மாதிரி போடுவாங்க. குட்டு பாம்பாரு குடுவ என்ன போடுவார்கள்? காசுக்கார மேசையை கவிழ்த்தார். காசுக்கார மேசை. பையனை கொண்டு போய் பேரம் பேசுங்க.
பையனை கொண்டு போய் பிசினஸ் பண்றது. டிவிக்கு வித்துறான், வாஷிங் மிஷினுக்கு வித்துறான். வேற வாங்கினவங்களுக்கு தெரியும். ராசாக்களா வாங்கினீங்களா? ராயல் என்ஃபீல்டு. என்னப்பா கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு ஒரு 1,10,10,10,000 ஒரு ஸ்பிளெண்டர் பிளஸ் வாங்கி தரட்டா, ஒரு ஹோண்டா சைன் வாங்கி தரட்டா? என்ன ராசாக்களா, இன்னும் முடிக்கல, கவனமா இருக்கணும். இல்ல நான் போனா ஆட சோத்து முட்டை உழைச்சி வாங்கடா. பொண்டாட்டி காசுல நீ டுட்டுன்னு போக நினைக்கிறியா? ராயல் என்ஃபீல்டுக்கு வித்தாச்சு. இப்ப உங்க ஊர்ல எல்லாம் கார் என்னத்துக்கு வித்தாச்சு? எப்படியும் ஐயா பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா ஒரு 40-50 பவுன் வேணும், ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுக்கணும். அந்த சோத்து முட்டை அந்த சோம்பேறிக்கு காருக்கு வித்தாச்சு. ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, ஏசி, தின்ற கோப்பை, குடிக்கிற கப்பு, பீரோ, கட்டிலு, இந்த சோம்பேறி படுக்கிற தலகாணி, இவன் போத்துற போர்வை, எல்லாத்துக்கும் வித்தாச்சு. ஒரு கல்யாண வீட்டுல பெரிய ஆரம்பத்திலே ஒரு பெரிய குழப்பம். என்ன, மாப்பிள்ளைக்கு வெளியாட வந்துருச்சு, உள்ளாடை இன்னும் வரலையா? தெம்மாங்க உள்ள போடுற உள்ளாடைய கூட வாங்க வக்கில்ல, அதை கூட பொண்ணு வீட்டுல இருந்து வாங்குறான். வெளியாடை வந்து விட்டது, கோட்டு சூட்டு வந்து விட்டு, அப்புறம் என்ன போட்டு கொண்டு வா, நேரம் போச்சு. இல்ல இன்னும் உள்ளுக்கு போடுறது வரல. அட கர்மம் பிடிச்சவனுங்களே, அதையும் அங்க இருந்து தான் வாங்குவீங்களா? ஏன் உனக்கு வாங்க, உன்னால வாங்க முடியாதா? எல்லாத்துக்கும் அவனை பேரம் பேசி அவனை வித்து அந்த ரிசப்ஷன்ல அவன் எப்படி தெரியுமா நிப்பான்? எல்லாத்தையும் இவனை வச்சு எல்லாம் வித்தாச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டான். இவன் தான் கை கால் விளங்காத கோமாவுக்கு போயிட்டான். கோமாவுக்கு போனவனுக்கு தான் இத்தனையும் தேவை. கோமாவுக்கு போனவனால பாடுபட முடியாது, உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. இவன் கோமாவுக்கு போயிட்டான். பேரு தோமா, சபையில பேரு தோமா, ரிசப்ஷன்ல கோமா. எல்லாத்துக்கும் வித்து பிசினஸ் பண்ணி அவனை வச்சாச்சு. வாங்கினவர்களே மரியாதையாய் டபுள் மடங்காய் திரும்ப கொடுத்து விடுங்கள். வாங்குவதற்காக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறவர்களே இன்றோடு மண்ணை தோண்டி புதைத்து விடுங்கள். வாங்கினவர்களுக்கு இந்த சத்தியம் வயிறு எரிகிறது, கொடுத்தவர்களுக்கு இந்த சத்தியம் வயிறு குளிர்கிறது. காசுக்கார மேசை இயேசு கவிழ்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் இருந்த ஆடு வித்தவன் வெளியே போயிட்டான், மாடு வித்தவன் வெளியே போயிட்டான், அடுத்து புறா வித்தவன் வெளியே போட்டான், காசுக்கார வெளியே போயிட்டான். ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தவனை இயேசு வெளியே விரட்டினார். இன்றைக்கு ராத்திரி சத்தியம், எந்த பாவத்திலே, எந்த வல்லமையிலே, எந்த பாரம்பரியத்திலே அகப்பட்டிருக்கிறாயோ இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. இன்னைக்கு ராத்திரி செத்த நரகம் தப்பாது. அல்லேலூயா. தகப்பன்களே, நீங்கள் வசனத்தின்படி வெளியே வாருங்கள். தாய்மார்களே, சத்தியத்தின்படி வெளியே வாருங்கள். அப்பொழுது நீங்கள் பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வானத்திலே கேட்ட சத்தம் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒரே இரத்தத்தினால், ஒரே ஆவியினால், ஒரே சாயலினால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அனைத்து மக்களுக்காக அவருடைய சாயலை கொடுத்தார், அனைத்து மக்களுக்காக அவருடைய ரூபத்தை கொடுத்தார், அனைத்து மக்களுக்காக அவருடைய ஆவியை கொடுத்தார். ஆனபடியினால் ஒரு குறிப்பிட்ட ஆமென் ஸ்தோத்திரம் நாட்டு தேச இனப்பற்று உள்ள மக்கள் மாத்திரமல்ல, அகில அண்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆண்டவர் இயேசு ஆமென் பாவத்தை விட்டு வெளியே வரும்படி இன்றைக்கு அறைகூவல் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் ஆவியை பெற்றவன், என் சாயலை பெற்றவன், என் ரூபத்தை பெற்றவன் சீக்கிரத்திலே அவன் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆவியை பெற்ற மனுஷன்
இன்றைக்கு எப்படி வாழ்கிறான்? பிரிந்து கிடக்கிறான். அல்லேலூயா. மத அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள், இன அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள், மொழி அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள், ஜாதி அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள், கல்வி அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள், பண அந்தஸ்து அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள், சபை அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள், ஸ்தாபன அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அவருடைய ரூபத்தை பெற்றவர்கள், அவருடைய சாயலை பெற்றவர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள். இன்றைக்கு பல கோணங்களிலே பிரிவினை ஆவி அவர்களை பிரித்து வைத்திருக்கிறது. அதிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் வெளியே பிரிவினை ஆவியை உடைத்துக் கொண்டு வெளியே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்கமா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கேட்டேன், பின்பு வேற ஒரு சத்தம் வானத்திலே உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இன்றைக்கு பூமியிலே பலவிதமான சத்தம் கேட்கிறது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சத்தமா? இந்த சத்தம் பூமியிலே கேட்ட சத்தமா, வானத்திலே கேட்ட சத்தமா? சோதரம், பூமியிலே கேட்பது மனுஷ சத்தம், வானத்திலே கேட்பது அகில அண்டத்தை படைத்த ஆண்டவர் இயேசுவின் சத்தம். இன்றைக்கு வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, பாவத்தை விட்டு வெளியே வா, தீமையை விட்டு வெளியே வா, அசுத்தத்தை விட்டு வெளியே வா, விபச்சாரத்தை விட்டு வெளியே வா, வேசித்தனத்தை விட்டு வெளியே வா, மதுபானத்தை விட்டு வெளியே வா, விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியே வா, பாகால் வழிபாட்டை விட்டு, ஆமை ஸ்தோத்திரம், பாரம்பரிய ஆமை அடிமைத்தனத்தை விட்டு நீ வெளியே வா. காரணம், அது சீக்கிரத்திலே இயேசு வரப்போகிறார். தாமதிக்காமல் வெளியே வா. அல்லேலூயா. இது பூமியிலே கேட்ட சத்தம் அல்ல, இது வானத்திலே கேட்ட சத்தம். அல்லேலூயா. உலகத்திலே இன்றைக்கு பலவிதமான சத்தம். மனித சத்தத்தை கேட்கலாம், மிருகங்கள் சத்தத்தை கேட்கலாம், பறவைகளின் சத்தத்தை கேட்கலாம், எதிரிகளின் சத்தத்தை கேட்கலாம், இயந்திரத்தின் சத்தத்தை கேட்கலாம், ஆரவார சத்தத்தை கேட்கலாம், யுத்த சத்தத்தை கேட்கலாம், ஒப்பாரி சத்தத்தை கேட்கலாம், மரண சத்தத்தை கேட்கலாம். ஆனால் இந்த சத்தமோ வானத்தில் இருந்து வருகிற சத்தம். என்ன சத்தம்? உடனடியாக வெளியே வா. அல்லேலூயா. பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு, பாரம்பரியத்தை உடைத்து வெளியே வராமல் 50 வருகையை பத்தி பாட்டு பாடினாலும், 500 வருகையை பத்தி பிரசங்க கேட்டாலும் நடக்கவே நடக்காது, பரலோகம் போகவே முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எந்த காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆமென் உங்களுக்கு தெரியும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கணவன் மனைவியாய் ஆக்கப்பட்டவர்களே, குடும்ப அந்தஸ்தை பெற்றவர்களே, எந்த காரியத்திலிருந்து என் கணவன் வெளியே வர வேண்டும் என்று ஆமே ஸ்தோத்திரம் 100% மனைவிக்கு தெரியாது. எந்த காரியத்திலிருந்து என் மனைவி வெளியே வர வேண்டும் என்று 100% புருஷனுக்கு தெரியாது. எந்த காரியத்திலிருந்து என் பிள்ளைகள் வெளியே வர வேண்டும் என்று 100% அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் வானத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியும் எந்த காரியத்தில் மாட்டி இருக்கிறாய், எந்த காரியத்தில் அகப்பட்டிருக்கிறாய், எந்த காரியத்தில் சிக்கி இருக்கிறாய். பகல் நேரங்களிலே எது மாட்டி இருக்கிறது, இரவு படுக்கையிலே எந்த காரியத்திலே லாக் பண்ணப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ராத்திரி நீ வெளியே வா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வானத்திலே பலவிதமான சத்தங்கள் கேட்டது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த சத்தம் இல்ல. ஆமென். வானத்திலே காலங்களுக்கு ஏற்ற, சமயங்களுக்கு ஏற்ற, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கர்த்தர் வானத்திலே சத்தத்தை முழங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. வானத்தில் முழங்கின ஒவ்வொரு சத்தமும் ஆமென் ஒன்று தேவ பிள்ளைகளுக்கு விடுதலையும் எதிரிகளுக்கு அழிவையும் கொடுத்திருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். அல்லேலூயா. காலங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு, சமயத்துக்கு ஏற்றபடி வானத்திலே சத்தம் கேட்டது. ஆனால் இந்த சத்தம் ஆமென்
புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் கேட்ட சத்தமா? சொல்லுங்க. புஸ்தகத்தின் முடிவில் கேட்கிற சத்தமா? இது ஆரம்ப சத்தமா? சொல்லுங்க. இல்ல கடைசி கால சத்தமா? வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பத்தில் இருக்கிறதா அல்ல உலகத்தின் முடிவை பற்றி சொல்லுகிறதா? அப்படியானால் இந்த சத்தத்துக்கு சொந்தக்காரர் ஆமென் இதற்கு முன்பதாக இருந்த அந்த புஸ்தகத்தில் அல்ல, இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் தான் இந்த சத்தத்துக்கு சொந்தக்காரர். இந்த சத்தம் சொல்லுகிறது, அவளுடைய பாவத்துக்கு உடன் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை தேவன் தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று அநேக முயற்சிகள் எடுத்தார். தம்முடைய ஜனங்களை ஆமென் சபை பக்கமாக திருப்ப வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே அநேக முயற்சிகள் எடுத்தார். இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவர் என் பின்னே வர வேண்டும் என்று ஐயா அவர் எடுத்த முயற்சிகள் 1 2 அல்ல. பழைய ஏற்பாட்டிலேயும் முயற்சி எடுத்தார், புதிய ஏற்பாட்டிலேயும் இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை தன் பக்கமாக எடுக்க திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆசாரியர்களை கொடுத்தார். அவர்களை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். அவர்களை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். இத்தனை முயற்சிகளும் ஆண்டவர் எடுத்து அதில் தோல்வி வந்தது. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களை ஏன் கொடுத்தார்? இந்த ஜனங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ராஜாக்களை ஏன் கொடுத்தார்? தீர்க்கதரிசிகளை ஏன் கொடுத்தார்? நியாயாதிபதிகளை ஏன் கொடுத்தார்? கட்டளைகளை, பிரமாணங்களை, நியமனங்களை ஏனையா கொடுத்தார்? இந்த ஜனங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆசாரியனுக்கு கீழ்ப்படியவில்லை, ராஜாக்களுக்கு கீழ்ப்படியவில்லை, தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படியவில்லை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, நியமங்களுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் போன பட்சத்திலே இந்த உலகத்துக்கு சொந்தக்காரராகிய இயேசுவே அவரே இறங்கினார் நேரடியாய். கைதட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரே வந்துட்டார். ஆமென். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புனா ஒருத்தனும் பாவத்தை விட்டு வெளியே வரல. தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி அனுப்புனா ஒருத்தனும் வெளியே வரல. ஆசாரியர்களை எழுப்புனா ஆமென் ஒருத்தனும் வெளியே வரல. கடைசியா பார்த்தார், ஆமென் இனி காலம் செல்லாது, இவங்களெல்லாம் அனுப்பி பார்த்தாச்சு, இந்த ஜனம் அடங்கல. ஒரே வழி, அவரே விண்ணகத்தை விட்டு, அந்த பிதாவின் மடியை விட்டு, அந்த சிங்காசனத்தை விட்டு உன்னையும் என்னையும் வெளியே கொண்டு வருவதற்காய் ஆண்டவராக இயேசுவை இறங்கினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவை அறியாத, இயேசுவை தெரியாத, ரிக் வேதத்தை கற்ற, சாம வேதத்தை கற்ற, அதர்வண வேதத்தை கற்ற, யசுர் வேதத்தை கற்ற இந்த தர்மகத்தா குடும்பத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிளை வெறுத்து, பைபிளை எரித்து, பைபிளை விரோதித்து, கிறிஸ்தவர்களை விரோதித்து, பாஸ்டர்ஸை விரோதித்து, எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி அந்த பிராமண தர்மகத்தா கோட்டைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் குலந்தாண்டா பெருசு, எங்க கோத்திரம் தாண்டா பெருசு, எங்க பாரம்பரியம் தாண்டா பெருசு, எங்களுடைய வேதங்கள் தாண்டா பெருசு என்று வாழ்ந்து கொண்டு மூட நம்பிக்கையிலே, பாரம்பரியத்திலே, ஆமே ஸ்தோத்திர மந்திரவாதத்திலே தாக்கப்பட்டு நம சிவாயம் ஒட்டு துணி இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமையிலே ரோட்டில் கிடக்கிற பேப்பரை பொறுக்கி தின்னு மரத்தில் இருக்கிற இலகுலையை பிச்சு தந்து யாராலும் காப்பாற்ற முடியாமல் அறையிலே அடைத்து நிர்வாண கோலத்திலே வைக்கப்பட்ட நம சிவாயம் கடைசியாக அம்மா அப்பா ஆமை 12 பிள்ளைகள் 14 பேரும் விஷம் கலந்த அந்த சாப்பாட்டை நாங்க சாப்பிட போறோம். அந்த சாப்பாட்டில் விஷம் இருப்பது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கு தெரியாது. அம்மாவே சோத்தில விஷத்தை வைத்தார். விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட 2 நிமிஷத்துக்கு முன்பதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தர்மகத்தா வீட்டை தேடி இயேசு உள்ளே வந்தார். பின்னால கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். இயேசு வருகிறார். பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு வர, பாவத்தை உடைத்து, சாபத்தை உடைத்து, மந்திரவாதத்தை உடைத்து, சூனிய கட்டுகளை உடைத்து, பாகால் வணக்கத்தை உடைத்து எங்களை வெளியே எடுக்க ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். இன்றைக்கு ராத்திரி நான் ஆவியிலே உணர்ந்து இந்த மேடையிலே நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு இரவை இந்த இடத்திலே அநேக வல்லமையை கர்த்தர் உண்டாக்க போகிறார்.
மந்திரவாதத்தை உடைக்க போகிறார், சூனியத்தை உடைக்க போகிறார், செய்வனையை உடைக்க போகிறார், பாரம்பரியத்தை உடைக்க போகிறார். ரகசிய பாவத்தை, துணிகர பாவத்தை கர்த்தர் உடைத்து இந்த தேசத்திலே அநேகரை கர்த்தர் வெளியே வா, வெளியே வா, வெளியே வா என்று கர்த்தர் அழைத்து எடுக்க போகிறார். விசுவாசம் இருந்தால் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எங்களை வெளியே கொண்டு வர, இயேசு முதல் இந்த தர்மகத்தா வீட்டை தேடி இயேசு வந்தான். எப்படி இயேசு வந்தான்? வெள்ளை ஜிப்பா போட்டு, நீண்ட அங்கியோடு, தலைமுடி வளர்த்து, புறா கண்களோடு, சுருட்ட முடியோடு, ரோஸ் கலர் முகத்தோடு, கையில கம்போடு, அங்கியோட வருவாரோ லுங்கியோட வருவாரோ, ஆனா கட்டாயம் உன்னை சந்திக்க கம்போடு வருவார். இந்த இயேசு அங்கி போட்டு லுங்கி போட்டு முடி வளர்த்த இந்த இயேசு வரல. நீங்க போட்டோல பார்க்கிற இந்த இயேசு வரல. ஒரு முஸ்லிம் சகோதரி மூலமாய் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். அந்த முஸ்லிம் சகோதரி, அவள் ரட்சிக்கப்படல, அவளுக்கு ரட்சிப்பு இல்ல, ஞானஸ்நானம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, பைபிள் இல்ல, பாட்டு புத்தகம் இல்ல, அபிஷேகம் இல்ல, அவளுக்கு சபை இல்ல, அவளை நடத்த இப்படிப்பட்ட போதகர்கள் இல்ல. ஆனால் இந்த தர்மகத்தா வீட்டுக்கு இயேசுவை அறியாத ஒரு முஸ்லிம் சகோதரி எங்கள் வீட்டுக்கு இயேசுவை கொண்டு வந்தது உண்மையானால், ரட்சிப்பை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, ஞானஸ்நானத்தை பெற்று, சபையை பெற்று, உன்னை நடத்த ஊழியக்காரனை பெற்ற நீங்கள் எத்தனை வீட்டுக்கு இயேசுவை கொண்டு போயிருக்கிறீர்கள்? அவள் வந்து எங்க அம்மா பக்கத்து ஊர், எங்க அம்மாவுக்கு தெரிந்தவர், அக்கா நமசிவாய மன்னனை காப்பாற்ற எத்தனையோ இடத்துக்கு கொண்டு போனாய், உன்னால முடியல அக்கா. ஆனா இன்னைக்கு நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்திற்கு பைத்தியமான நிர்வாணத்தில் இருக்கிற நமசிவாய மன்னனை கொண்டு போனால் நிச்சயமாய் அவர் சுகமாவார். இந்த சாக போற கடைசி நேரத்தில் நற்செய்தி வருகிறது, சுவிசேஷம் வருகிறது. ஐயோ நல்ல செய்தி வருதே என்று அடுத்த நிமிஷமே ஆமென் பானையில் இருந்த சோத்தை, வசங்கள் இருந்த சோத்தை உடனே அம்மா கீழே தட்டினா. யாரும் சாப்பிடாதீங்கடா, சோத்துல விஷம் இருக்கு. அன்றைக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த முஸ்லிம் சகோதரி வராவிட்டால் இன்றைக்கு இந்த சாட்சி இல்லை. இந்த 2 நாட்களும் இந்த இடத்தில் நான் இல்லை, இந்த தேசத்தில் நான் இல்லை. 14 பேரும் செத்து போயிருப்போம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு தகப்பனை இந்த தச்சூருக்கு கர்த்தர் அனுப்பி, அந்த தகப்பன் கற்பத்தின் நிமித்தமாய் தாயின் கற்பத்தை திறந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகித்து இந்த இடத்திலே வைத்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளையும் இயேசு நுழைந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் பாஸ்டர், இதுவரைக்கும் இயேசுவுக்காக உங்க ஊழியத்தில் திறந்த கதவை காட்டிலும் இதற்கு பிறகு அநேக வீடுகள் கதவை திறக்க போகிறது. ஆமென். சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய், ஆண்டவருக்காய் வாழ அநேக கதவுகளை கர்த்தர் திறந்து குடும்பமாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அக்கா, நேற்று நானும் என்னுடைய கணவனும் கார்ல ஆமென் மார்க்கெட்டு போய் கொண்டிருந்தோம். பெரிய மைதானம், ஆயிரங்கள் அல்ல லட்சங்கள் அந்த மைதானத்தில். முதல் நாள் கூட்டமே லட்சம். கையை வைய தலையில சொல்லு. அப்படி ஊழியம் செய்யணும், அப்படி கூட்டம் நடத்தணும். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? தயவு செஞ்சு நான் திரும்பவும் ஊழியக்காரிகளே விசுவாசிகளே, என்னை கர்த்தர் பாரப்படுத்திட்டே இருக்கிறார். உங்க சோர்வுதான் நீங்கள் பயன்படுவதற்கும் எழும்புவதற்கும் தடையா இருக்கு. அவங்க அப்படி நினைச்சிட்டாங்களே, இப்படி பார்த்துட்டாங்களே, இப்படி தூக்கி கொப்பையில போட்டு வாங்கயா. அல்லேலூயா. அக்கா, நாங்க கார்ல போனோம். ரோட்டில் ஸ்பீக்கர் சத்தம், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். 4 நாட்கள் மைதானத்திலே சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்துக்கு என்ன பெயர்? இயேசு ஜீவிக்கிறார்.
கையை உயர்த்த சொல்லு. இந்த கூட்டத்துக்கு என்ன பெயர்? 38வது சபை நாள் விழா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஜீவிக்கிறார் கூட்டம். கார்ல போனோம், மேடையை பார்த்தோம், மைதானத்தை பார்த்தோம். அவ்வளவு லைட் வெளிச்சம். மக்கள் திரள் கூட்டமாய் குமிந்தார்கள். முதல் நாளே கிரவுண்ட்ல இடமில்ல. மேடை பெரிய ஸ்டேஜ், நீளமா 200 பாஸ்டர்ஸ் லைனா இருக்காங்க. மேல ஒரு ஸ்டேஜ், மியூசிக் ஆராதனை டீம், கீழே பரிசுத்தமார்கள். கார்ல போறோம். நான் முஸ்லீம், என் புருஷன் முஸ்லீம். ஆனால் என் கணவனை பார்த்து சொன்னேன், என்னங்க முதல் நாள் கூட்டமே இந்த மைதானத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, நாளைக்கு நாங்க போவோம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ கூட்டம் மாநாடு பார்க்கலையே, என்ன அழகா இருக்கிறது. வாங்க இன்றைக்கு நாங்கள் அந்த கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணுவோம் என்று நானும் என் கணவனும் அந்த மைதானத்துக்கு நேர எங்க காரை திருப்பினோம்க்கா. போனா மைதானத்துக்குள்ளே போவதற்கு இடமில்லை. மைதானத்துக்கு வெளியில முதல் நாளே ஃபுல் ஆயிடுச்சு. மைதானத்துக்கு வெளியில காரை ரோட்டு ஓரமாய் நிறுத்தி கார் கண்ணாடியை இறக்கி அந்த கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணினோம். ஆமென். அந்த மேடை எங்கோ இருக்கு. போதகர் சரியாய் முகம் தெரியவில்லை. அன்றைக்கு தேசத்தை அசைத்த இலங்கை கொழும்பு பட்டணத்தில் ஊழியத்தை செய்த அருமையான பாஸ்டர் ராஜேந்திரனை கொண்டு பலத்த காரியத்தை செய்தார். பாஸ்டர் ராஜேந்திரனுடைய கடைசி கூட்டம் 2 கண்ணால பார்த்தேன். சென்னை மெரினா பீச்சில் கூட்டத்தை போட்டார் பாருங்க. 4 நாள் இயேசு ஜீவிக்கிறார். மருத்துவமனை எமர்ஜென்சில கடந்த அத்தனை ஃபேஷன் சீரியஸ் கேஸ் எல்லாம் எமர்ஜென்சி கொண்டு போவான். ஆனா அந்த கூட்டத்தில் இயேசு ஜீவிக்கிறார். கூட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம். மருத்துவமனையில் இருந்த அத்தனை சீரியஸ் கேஸையும் மெரினா பீச்சில் மேடைக்கு முன்னால கொண்டு கோட்டுனாங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை சென்னை பட்டணத்தில் கர்த்தர் நிரூபித்தார். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். அக்கா, அந்த ஊழியக்காரன் முகம் தெரியல. ஆனா அங்கங்க திரை ஸ்கிரீன் டிவி வச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல தான் அவர் முகத்தை பார்த்தோம். பிரசங்கம் முடிந்தது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த முதல் ஜெபத்திலேயே ஆமென், நடக்க முடியாத முடவர்கள் தங்கள் வீல் சேரை தலைக்கு மேல தூக்கி கொண்டு அந்த வீல் சேரை மைதானத்துக்கு வெளியே வீசிவிட்டு முடவர்கள் சுகமாகி மேடையிலே வந்து மைக்கை எடுத்து இயேசு ஜீவிக்கிறார் என்று சாட்சி சொன்னதை என் கண்ணால பார்த்தேனக்கா. அந்த ஸ்கிரீன்ல பார்க்கிறேன். கூட்டம் பார்க்கிறான், ஓமா பேசுறான், சபடம் கேட்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனையோ பிசாசுகள் மேடைகளுக்கு முன்பதாக அலக்கழித்து கட்டுகள் உடைந்து அநேக மக்கள் விடுதலை பெற்றார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த முதல் நாள் கூட்டத்தை பார்த்தபோது நேரடியாய் அல்ல, அந்த திரையிலே பார்த்தபோது எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த இயேசு உண்மையான தெய்வமாய் இருந்தால் இத்தனை பேருக்கு இந்த இயேசு அற்புதம் செய்வது உண்மையானால் ஏன் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற 8 கோயில் தர்மகத்தா நமசி வாயத்தின் பைத்தியத்தை ஏன் இயேசு சுகமாக்க மாட்டார்? அக்கா, இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம். அக்கா, அண்ணனை கொண்டு வா, அந்த கூட்டத்தை கொண்டு போவோம். இயேசு சுகமாக்குவார். அவர் கதவை தட்டினார். உள்ள இருப்பது வேற ஒருத்தன் அல்ல, நீங்கள். வெளியே நிற்பவர் இயேசு, உள்ள இருப்பது நீங்கள். நான் தாழ்மையா சொல்றேன், இந்த 4 நாளும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? தட்டிட்டு இருக்கிறார். நீங்க திறந்தாதான் உள்ள வருவார். அவர் மட்டும் உள்ள வந்துட்டார்னா ஆமென், உள்ள இருக்கிற தீட்டுக்கள், அசுத்தங்கள், ஆமென், தீமைகள் தூக்கி எல்லாம் வெளியே வீசுவார். அக்கா, இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம். அண்ணனை கொண்டு வா. ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய அண்ணன்மார்கள் எதிர்த்து யாருக்கிட்ட இயேசு பத்தி சொல்ற? வெளியே போ. எங்க அப்பா செத்தாலே சாவாரே தவிர இயேசு எங்க அப்பாவுக்கு உயிர்ப்பிச்சு கொடுக்க தேவை. வெளியே போ. இயேசுவை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த சகோதரியை வெளியே விரட்டின மகா பாவிகள் நாங்கள். ஆனாலும் எங்களை பரலோகம் யோசித்தது. பிதா யோசித்தார், குமாரன் யோசித்தார், பரிசுத்த ஆவியானவர் யோசித்தார்.
அந்த 14 உயிரையும் சொல்லுங்க, சொந்த யோசிக்கல, ஆமென், பந்த யோசிக்கல. ஐயா, உங்க தெரு, உன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் யோசிக்கிறான், எப்ப இந்த குடும்பம் நாசமா போகும், எப்ப இந்த குடும்பம் அழியும், எப்ப இந்த குடும்பம் இல்லாம போகும், எப்ப இந்த சபையை போட்டுமா, எப்ப ஆமென் ஸ்தோத்திரம் நடு ரோட்டுக்கு வருவாங்க. இதுதான் நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், ரத்தங்கள், பந்தங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவன் யோசிப்பது. ஆனால் இயேசுவோ எப்படியாவது தர்மகர்த்தாவை காப்பாற்ற வேண்டுமே, அவன் பெற்ற 12 பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமே, 14 உயிரை காப்பாற்ற வேண்டுமே, அந்த குடும்பத்திலே ஒரு ஊழியக்காரனை எனக்காக அபிஷேகம் பண்ணணுமே, அவன் பிசாசின் ராஜ்யத்தை உடைத்து அவன் தேவ ராஜ்யத்தை இந்திய தேசத்திலே அவன் ஸ்தாபிக்கணுமே என்று இயேசு யோசித்தார். அதனால்தான் அவர் யோசித்தனாலதான் அந்த முஸ்லிம் சகோதரியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பினார். ஆனால் எங்கள் யோசனை பாரம்பரியம், எங்கள் யோசனை பூர்வீகம், எங்கள் யோசனை எங்கள் குணம், எங்கள் கோத்திரம். வெளியே போ இயேசு, வேணாம் வெளியே போ. 2ஆம் நாள் கூட்டம் முடிந்தது. ஆனால் 3ஆம் நாள் அந்த சகோதரி அமைதியாக இருக்கவில்லை, மறுபடியும் வருகிறாள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் வந்தாள். அக்கா, உன் பிள்ளைகள் சொன்னா கேட்க மாட்டாங்க, அக்கா நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் காரை எடுத்துட்டு வாரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம சிவாய மன்னன் அந்த கூட்டத்தை கொண்டு போவோம். எங்க அம்மா சொன்னாங்க, முடியாது, அவர் நிர்வாணமாயிருக்கிறார், அவரை பிடிக்க முடியாது, ஆண்களுடைய உதவி இல்லாமல் 2 பெண்களால் ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டு போக முடியாது. அம்மா சொன்னா, எங்க அண்ணன்மாரை பார்த்து, டேய் யாரு பேசக்கூடாது, வாயை மூடு. இன்றைக்கு 3ஆம் நாள் கூட்டம், நம சிவாயத்தை அந்த கூட்டத்துக்கு கொண்டு போகும், உங்க அப்பாவை கொண்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், இயேசு வேணாம், சுகம்தான் வேணும். அம்மா என்ன சொன்னா, இயேசு வேண்டாம், சுகம்தான் வேண்டும். ஆமென். அம்மா உத்தரவு கொடுத்தாங்க, சுகத்துக்காக தானே. அப்படி 3ஆம் நாள் அப்பாவை போர்வையை போட்டு கையெல்லாம் இறுக்கி கைத்தால கட்டி ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு முதல் இந்த பிராமண குடும்பம் கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ளே நுழைகிறது. எங்களுக்கு முதல் நாள் கூட்டம், ஆனால் அந்த மைதானத்திற்கு அது 3ஆம் நாள் கூட்டம். அல்லேலூயா. அங்கே கொண்டு போய் மைதானத்துக்குள்ள போனா ஆமென் ஸ்தோத்திரம், வெளிச்சத்தில் யாராவது எங்களை பார்த்துருவாங்க என்று சொல்லி மைதானத்துக்கு வெளியே இருட்டில் அப்பா வைத்திருக்கிறோம். பிரசங்கம் முடிந்தது. 3ஆம் நாள் பிரசங்கம் முடிந்து ஊழியக்காரன் செபிக்க ஆரம்பித்த முதல் வார்த்தை, ஆமென், இருட்டில் நிற்கிற கைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே இருட்டில் நிற்கிற நம சிவாயமே, ஆமென், மேடைக்கு வா, இயேசு உன்னை சுகமாக்குவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அந்த மைதானத்தில் மட்டும் இயேசு ஜீவிக்கல, இந்த மைதானத்தில் இயேசு ஜீவிக்கிறார். உங்க கண்களுக்கு புலப்படாத ஒருவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். உங்க கண்களுக்கு புலப்படாத ஒருவர் உங்க சேருக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார். உன் கண்ணுக்கு புலப்படாத ஒருவர் இன்றைக்கு உன்னை தொட போகிறார். சில கட்டுகளை உடைத்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். நம சிவாயம், மேடைக்கு வா. நம சிவாயம் வெளிச்சத்தில் அல்ல, இருட்டில் இருக்கிறார். அந்த இருட்டில் இருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு ஸ்டேஜில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அது தேவ சத்தம். இன்னைக்கு நிறைய இருளை கர்த்தர் உடைக்கணும். நிறைய இருட்டில் இருந்து உங்க குடும்பத்தை வெளியே கர்த்தர் கொண்டு வரணும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம சிவாயம் மேடைக்கு வா. போகல, ஆமென், நாங்க போகல. நாங்க சொல்றோம், டேய், இந்த இருட்டுல அப்பாவை வைத்துக் கொண்டு இருக்கிறத இந்த கிரவுண்ட்ல நிறைய 100கணக்கான வாலண்டியர்ஸ் பேட்ச் குத்தி இருக்காங்க. ஆமென். இந்த கிறிஸ்தவர்கள், இந்த பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் தந்திரமானவர்கள். நாங்க இருட்டுல இருப்பதை யாரோ பார்த்துட்டு எங்க அப்பா பேரை எழுதி கொண்டு போய் மேடையில கொடுத்ததுனாலதான் அவர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார். இல்லாவிட்டால் அவருக்கு எப்படி எங்க அப்பா பேர் தெரியும் என்று ஆண்டவர் 3ஆம் நாள் கூட்டத்தில் நமசிவாயத்தை கூப்பிட்டும் நாங்கள் அந்த இருட்டை விட்டு வெளியே வராமல், பாரம்பரியத்தை விட்டு வெளியே வராமல், ஆமென், எப்படி பைத்தியமாய் அப்பாவை கொண்டு வந்தோமோ அதே பைத்தியமாய் இயேசு வெளியவான்னு சொல்லியும் நாங்கள் போகாமல் அதே பைத்தியத்தை மறுபடி கைத்தால கட்டி வீட்டுக்கு கொண்டு போன பெரிய பைத்தியங்கள் நாங்க. இப்ப இந்த சம்பவத்தை பார்த்தா எங்க அப்பாவை விட பெரிய லூசு யார் தெரியுமா? நாங்க தான் லூசு. வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். கூட்டம் முடிந்தது. அடுத்து கடைசி நாள் கூட்டம், 4ஆம் நாள் கூட்டம்.
நமக்கு இப்ப எத்தனாவது நாள் கூட்டம்? வல்லமை வெளிப்படுமா? பார்க்கலாமா? ஆமென். இருள் மறையுமா? கட்டுகள் உடையுமா? ஆவிகள் ஓடுமா? கர்த்தர் நிரந்தர விடுதலையை தருவாரா? வியாதி சுகமாகுமா? சத்தமா அப்படின்னா இயேசு ஜீவிக்கிறார் என்று பிசாசு தலையில சம்மட்டி அடிச்ச மாதிரி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 நாள் கூட்டம் வீட்டில இருந்து இயேசுவை சோதிக்கிறோம். இந்த இயேசு உண்மையான தெய்வமாய் இருந்தார். நேற்று பேர் சொல்லி கூப்பிட்ட இயேசு இன்றைக்கு பேர் சொல்லி கூப்பிடணும். ஆனா ஒரு கண்டிஷன், நேற்று அப்பாவை வைத்திருந்த இடத்தை விட இன்றைக்கு ரொம்ப தூரத்தில் வச்சிருக்கணும். ஒளிபெருக்கி சத்தம் கேட்டால் போதும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கட்டுகளை உடைத்து வல்லமைகளை உடைத்து உன்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார்னா உனக்காக பரலோகம் ஆமென் சொல்லிருச்சுன்னா நீ எவ்வளவு தூரம் போனாலும் அவர் விடமாட்டான். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம ஆமேன் சொல்றதுனால அல்ல, நமக்காக பரலோகம் ஆமேன் சொல்லணும். தேவ தூதர்கள் ஆமேன் சொல்லணும். நம்ம ஆமேன் சொல்லி திருப்தியா அல்லேலூயான வீட்டுக்கு போறோம் இல்ல, என் வாழ்க்கையை குறித்து பரலோகம் ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 நாள் கூட்டத்திலே கடைசி கூட்டத்திலே ரொம்ப தூரத்தில் வைத்திருக்கிறோம். அதே பிரசங்க முடித்து கடைசி ஜெபம் வார்த்தை வருகிறது. சகோதரனே, இப்ப யாருக்கு வார்த்தை வருது? நமசிவாயம் பெத்த பையனுக்கு வருது. சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்து பார்க்கும்படி நேற்று கொண்டு வந்த நமசிவாயத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாய், மேடைக்கு வா. போனமா? கோலம் தடுக்குது, கோத்திரம் பாரம்பரியம் விடவே இல்லையே, நாங்க ஏன் போகணும்? போகல. அடுத்த வார்த்தை நமசிவாயம், இத்தனா நம்பர் வீடு. போய் இங்க சொல்றேன் பாரு இந்த சாட்சி. நமசிவாயம், இந்த கிராமம், இந்த தெரு, இந்த ஊர்ல எங்க அட்ரஸை சொல்லி வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆவியானவர் அழைக்கிறார். அல்லேலூயா. போனமா? கோத்திரம் பாரம்பரியம். என்ன கோத்திரமோ என்ன ஆத்திரமோ போகல. நாங்க சொல்றோம், டேய் இந்த கிறிஸ்தவன் நேத்து அப்பா பேரை மட்டும் கொடுக்கலடா, எங்க அட்ரஸையே கொடுத்துட்டான். அதனாலதான் நேத்து ஐயா ஆமீன் பாஸ்டர் பேரை சொன்னாரு, இன்னைக்கு அட்ரஸ் சொன்னாரு. இன்னைக்கு உள்ளவர்களும் பேர் சொல்லுகிறார்கள், அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. கர்த்தர் உன்னை பேர் சொன்னால் கேமராவுக்கு சாட்சியா நிறுத்த மாட்டார், யூடியூபுக்கு சாட்சியா நிறுத்த மாட்டார், லைவுக்கு சாட்சியா நிறுத்த மாட்டார், மேடைக்கு சாட்சியா நிறுத்த மாட்டார். கர்த்தர் உண்மைக்குமே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருந்தார், உண்மைக்குமே அந்த ஊழியக்காரர் மூலமாய் உண்மையான வார்த்தை வந்திருந்தால் உன் வீட்டுக்கும் உன் தெருவுக்கும் உன் தேசத்திற்கும் உன் சபைக்கும் சாட்சியாய் வைப்பார். அவர் பேர் வந்து கெட்டு போற அளவுக்கு நம்மளை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். அவர் நாமம் புகழப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைப்பார். கையை உயர்த்தி எழுதிய சொல்லுங்க. என்ன செய்ய? நேரம் கடந்தது. கருப்பட்டி காப்பி வருகிற மாதிரியும் இல்லை. நான் ஒரு 12 மணி வரைக்கும் பிரசனம் பண்ணலாம் என்று நினைத்தேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளை, போகவில்லை மேடைக்கு. அடுத்த வார்த்தை, என்னுடைய பிரதர் நினைச்சார், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எங்க அப்பாவுக்கு மட்டுமா நமசிவாயம், எத்தனை நமசிவாயம் இருக்கலாம்? அடுத்த வார்த்தை வருகிறது, பிரதர் சகோதரனை கேள், உன் அப்பாவுக்கு மட்டுமா நமசிவாயம் என்று சந்தேகப்படுகிற மகனை கேள். உன் அப்பாவை பெற்ற அப்பா, அப்ப எனக்கு யாரு? தாத்தா. உன் தாத்தா பேரு அப்பாவு, உன் அப்பா பேரு நமசிவாயம், அப்பாவு நமசிவாயமே. ஆமென். வெளியே வா. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். வா மேடைக்கு. நேரம் போகுது, கூட்டம் முடிய போகுது, டைம் முடிய போகுது, சீக்கிரம் மேடைக்குமா. அதுக்கு பிறகு நாங்களே போகவில்லை, ஏதோ ஒரு வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து எங்கள் புடரியை பிடித்துக் கொண்டு எங்கள் முதுவை தள்ளிக்கொண்டு கர்த்தருடைய வல்லமை, அக்கினியினால் வெளிப்பட்ட வல்லமை, உன்னத பலத்தின் வல்லமை எங்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து இன்றைக்கு ஆச்சரியமா இருக்கையா, அவ்வளவு மக்களை கடந்து எப்படி மேடைக்கு வந்தோம் என்று எங்களுக்கு ஆச்சரியம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா நாங்க மேடையில நிக்கிறோம். அங்க இருக்கும் மேடை, இவ்வளோ பெரிய மேடை. அப்பா மேடை தொங்கல்ல, அப்பா இழுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறோம். பாஸ்டர் டைம் பார்க்கிறார், கூட்டம் முடியுது. ஆமே ஸ்தோத்திர, நேரம் இல்ல. நேத்து கத்தினார், ஏமாத்திட்டோம்.
இன்னைக்கு ஏதோ கர்த்தர் கொண்டாந்து நிறுத்திட்டார். ஆமென். பாஸ்டர் சொன்னார் என்னுடைய அண்ணனை பார்த்து, பிரதர் நமசிவாயத்தின் கையில உள்ள கட்டை அவுத்து விடு. என்ன சொல்றாரு? கையில உள்ள கட்டை அவுத்து விடு. ஐயோ, எங்க அப்பாவுக்கு பைத்தியங்கிறது இந்த பாஸ்டருக்கு தெரியாதே. இப்ப கட்டை அவுத்தா அவர் சட்டையை அவுத்துருவாரு, வேட்டி அவுத்துருவாரு, மேடை கடையில அடிச்சு நொறுக்குவாரு, இந்த கூட்டமே கலைய போகுது. ஆமென். கட்டை அவுத்து விடு. நாங்க ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தோம், ஊமையா இருந்தோம். ஏன்னா நாங்க கும்பிட்டதும் ஊமையா தான் இருந்துச்சு, நாங்களும் ஊமையா தான் இருந்தோம். அடுத்து நேரம் போவது தெரியலையா பிரதர்? போக போக நாங்க ஊமையா இருக்க பாஸ்டருக்கு பிபி ஏறுது. ஆமென். கட்ட அவுத்து விடு. அதட்டினார், மிரட்டினார். கட்ட அவுக்கவே இல்லையே. ஏன் அவுக்கல? எங்க மனசு சொல்லுது, ஐயா பாஸ்டர் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், இந்த மைதான நல்லதுக்கு தான் சொல்றோம், கட்ட அவுக்க முடியாது. நாங்க கல்லு மாறி நிக்கிறோம். கடைசியா கட்ட அவுக்கறியா இல்லையா? சோதரம். அப்பதான் எங்க அண்ணன் வாயத்தன்னு சொன்னார். ஆமே ஸ்தோத்திரம். பாஸ்டர் பாஸ்டர் சொல்ல தெரியாது, அப்ப சாமியார். சாமியாரே, எங்கட அப்பட கையில இருக்கிற கட்ட அவுத்து விட்டா உம்மட கையில இருக்கிற மைக்கு எங்க அப்பட கைக்கு போய்விடு. நோக்கு புரியுமோ? நோக்காவது நாக்காவது அவுத்து விடுறா கட்ட. எங்கடா வந்து நின்னுகிட்டு நோக்கு நாக்குன்னு நிக்கிற? அப்ப பார்த்தேன், டேய் பாஸ்டர் டென்ஷன் ஆயிட்டாரா? கையில் இருக்கிற மைக்கை எரிஞ்சு மண்டையை உடைக்க முடியுது. இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கட்டை அவுக்கணும். இப்ப அப்பாவின் கட்டை அவுக்க போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அம்மா என்ன சொன்னா? அம்மா நல்லம்மா, பேரு நல்லம்மா. சொன்னது என்னது? சுகம் மட்டும் தாண்டா வேணும், இயேசு வேணாம். இப்ப கட்ட அவுக்க போறோம். என்ன நினைச்சு கட்ட அவுக்கிறோம்? கட்ட அவுக்க போறோம். பாஸ்டர் தலையில கை வைக்க போறார். வயிற்றில் இருக்கிற மருந்து உடைய போகுது, செய்வன வரப்போகுது, பைத்தியம் குணமாக போகுது, இயேசு அற்புதம் செய்ய போறார். அப்படி நினைச்சு நாங்க கட்ட அவுக்கல. என்ன நினைச்சு கட்ட அவுக்கிறோம்? ஏற்கனவே இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்களை எங்களுக்கு பிடிக்காது, ஏற்கனவே இந்த கூட்டத்தை எங்களுக்கு பிடிக்காது. இப்ப சுகம் நடக்க போகுது என்று நினைத்து, அற்புதம் நடக்க போகுது என்று நாங்கள் கட்ட அவுக்கல. வேடிக்கையை பாருங்கடான கட்ட அவுத்தோம். நடந்தது என்ன? வெள்ளி சனி ஞாயிறு. ஐயா சபை ஊர் பேர் என்ன? அங்க உங்க அண்ணாவுடைய. நடந்தது என்ன? வெள்ளி சனி ஞாயிறு வெள்ள மடத்திலே தொடரும். மணி 10வது. பத்திரமா எலுமில்லுங்க, கோவப்படாம. ஐயோ நான் என்ன செய்ய, எனக்கு வந்த சோதனை. எலுமில்லுங்க, ஜோமனும். இன்னும் பெரிய ஸ்டோரி இருக்கு, இன்னும் சத்தியம் இருக்கு. இந்த சத்தியத்தின் தொடர்ச்சியை சாட்சியை கேட்போம் வெள்ள மடத்துல. ஐயா அவன் எங்க லாரி பஸ் காரை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி போறான். தோ இருக்கு வெள்ள மடம். உங்களுக்கு வெள்ள மனம் இருந்தால் நீங்கள் வெள்ள மடத்துக்கு வாருங்கள். தொடர்ந்து சாட்சி தொடரும். இதுக்கு மேல தொடராது. எலும்பி கண்களை மூடுவோம். வெள்ள மனம் உள்ளவர்களே வெள்ள மடத்துக்கு வருவீர்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. வெள்ள மனம் இருந்தால் வெள்ள மடத்துக்கு வா. அல்லேலூயா. இன்றைய செய்தி, ஆடிய பாவங்களுக்கு உடன்படாதே, பாவத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. யாவர் கண்களை மூட போகிறோம். சில வல்லமைகளை கர்த்தர் உடைத்து, சில கட்டுகளை கர்த்தர் உடைத்து, சில பொல்லாத கிரியைகளை கர்த்தர் உடைத்து, சில ஆவிகளில் இருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர வந்திருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சாந்தத்தை, அமைதியை, மனத்தாழ்மையை இழந்திருந்தால், அதை விட்டிருந்தால், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ளுங்க.